இனி நம்ம பார்க்க போகிறது எ வாக் இன் த கிளவுட்ஸ்னு சொல்லிட்டு 1995 வெளியான ஒரு ஃபீல் குட் படம் தான். அதுவும் நம்ம ஜான் விக் வந்து ஒரு சாக்லேட் பாயா நடிச்ச ஒரு ஃபீல் குட் ட்ராமா தான் இது. ஓகே, அப்படியே விறுவிறுண்டு கதைக்குள்ள போயிடலாமா? இந்த மூவிய முதல் காட்சிலேயே 2ஆம் உலகப் போர் முடிந்த அந்த தருவாயில அமெரிக்க ராணுவ வீரர்கள் போர் முடிஞ்சு அவங்க சொந்த நாட்டுக்கு திரும்புறாங்க. ஸோ ஒவ்வொரு வீரர்களும் அவங்களுடைய குடும்பங்களை பிரிஞ்சு, நெருக்கமான உறவுகளை பிரிஞ்சு எந்த அளவுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பாங்க, பிரிந்து வாடிருப்பாங்கல்ல. போர் முடிஞ்ச அந்த சந்தோஷத்தோட ரொம்ப துள்ளி குதிச்சு வீரர்கள்லாம் அப்படியே அங்கிருந்து வராங்கல்ல. அதுல ஒரு வீரரா வரக்கூடியவர் தான் நம்ம படத்தோட ஹீரோ. அவர் பேர் பார்த்தீங்கன்னா பால் ரொம்ப சந்தோஷமா அவன் காதலியை பார்க்க போறத பத்தி அவன் ஃப்ரெண்டு கிட்ட வந்து சொல்லிட்டு வரான். கிட்டத்தட்ட 4-5 வருஷம் ஆயிடுச்சான் காதலியை பார்த்து. ஸோ போனதுமே முறைப்படி கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை வாழ போறப்பா அப்படின்னு ரொம்ப குஷியா பேசிட்டு வராப்ல. ஸோ வீரர்களை பிரிந்திருந்த அவங்களுடைய குடும்பங்கள் ரொம்ப சந்தோஷமா எல்லாரையும் வந்து, அதாவது அவங்க குடும்பம், அவங்க பிரிஞ்சிருந்த உறவுகள், மனைவி, காதலி, குழந்தை, குட்டின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹாப்பியா வந்து வரவேற்கிறாங்க. ஆனா நம்ம பாலை மட்டும் வரவேற்க அவங்க காதலி இங்க வரவே இல்லை. 4 வருஷத்துக்கு அப்புறம் தன்னுடைய காதலியை பார்க்க போறான்னு சொல்லிட்டு ஒரு ஆவல், ஒரு ஆசை, ரொம்ப குஷியில வந்த அவனுக்கு அவங்க காதலி அவனை பார்க்க அங்க வராதது அவனுக்கு ஒரு மிகப்பெரிய ஏமாற்றத்தை ஏற்படுத்துது. மற்ற வீரர்கள் அவங்களுடைய ஃபேமிலியோட ரொம்ப சந்தோஷமா அங்க இருந்து வரவேற்று போறதை பார்த்து அவனுக்குள்ள அப்படி ஒரு ஏக்கம். பட் இருந்தாலுமே அதை அவன் பெருசா எடுத்துக்கல. ஏன்னா வந்து இவன் ரொம்ப நல்லவன், ஒரு செல்ஃப்லெஸ் கை. சரி, அவளுக்கு ஏதாச்சும் ஒரு வேலை இருந்திருக்கும், அதான் வர முடியாம போயிருக்குன்னு சொல்லிட்டு அவன் பார்த்தீங்கன்னா அங்க இருந்து அவன் பாட்டுக்கு சாதாரணமா கிளம்பி அவன் காதலியை பார்க்கறதுக்காக 2 பேருமே தங்கி இருந்த ஒரு அபார்ட்மெண்ட் தான் வரான். அவன் அபார்ட்மெண்ட் கீ வந்து பார்த்தீங்கன்னா எப்போதுமே தன்னுடைய காதலி போட்டோட வச்சிருப்பான் போல. அதை எடுத்து அப்படியே திறந்து உள்ள வந்தா அவன் காதலி இந்த மாதிரி ஒரு குளத்துல உட்கார்ந்து இருக்கிறா. இவனை பார்த்ததுமே வந்துட்டு ரொம்ப சந்தோஷப்படுறா. இவனு சொல்றான், நான் உனக்காக அங்க எதிர்பார்த்தேன் தெரியுமா, எதுக்காக வரலன்னு சொல்றப்போ, நீ வாரம்னு சொல்லிட்டு எனக்கு தெரியவே தெரியாதுன்னு சொல்றப்போ, நான் லெட்டர்ல எழுதினேன், அதெல்லாம் நீ படிக்கலையான்னு கேட்டா அப்பதான் ஒரு விஷயம் தெரிய வருது. இவன் போட்ட லெட்டர் எதுவுமே அவ வந்து சரியா படிக்கவே இல்லை போல, முற்றிலுமா படிக்கவே இல்லை. அதை ரீட் பண்றதுக்கே பயங்கர போரா இருந்துச்சுப்பா. அதான் நான் ஓரத்தில் வச்சுட்டேன்னு சொல்லிட்டு கட்டுக்கட்டா எடுத்து வச்சிருக்கிறா. ஒவ்வொரு நாளும் தன்னுடைய ஃபீலிங்ஸ், ஆசைகள் அண்ட் தன்னுடைய காதலிக்கு எப்படி ஒரு காதலன் வந்து லெட்டர் எழுதுவான் அந்த மாதிரி ரொம்ப ஆசையா எழுதின லெட்டர்ஸ். இதை நீ வந்து ஒன்னு கூட நீ வந்து ரீட் பண்ணலையா அப்படின்னு பார்த்து அவன் முகமே மூஞ்சே அப்படியே வாடி போயிடுது. உடனே வந்து சமாளிக்கிறா, இந்த மாதிரி நீ வார பத்தி எழுதுனல்ல, அதை கொல்றது, ஷூட் பண்றது, இதெல்லாம் படிச்சு தான் கொஞ்சம் வெறுப்பாயிட்டு அப்படின்னு சொல்லிட்டு சமாளிக்கிறான்னு வச்சுக்கோங்களேன். இது நினைச்சு எதுவும் என் மேல கோவமான்னு கேட்கிறா. இல்ல கோவலாம் கிடையாதுன்னு சொல்லிட்டு அவன் வந்து பெருசா எதுவுமே கோவலாம் பட மாட்டாங்க. சரி அடுத்தது என்ன பண்ண போற, என்ன செய்ய போற? நம்ம ஹீரோ வந்து வாருக்கு முன்னாலே வந்து பாத்தீங்கன்னா சாக்லேட்ஸ் இருக்கு தெரியுமா, ரொம்ப காஸ்ட்லியான சாக்லேட்ஸ்லாம் வந்து சேல் பண்ணியிருப்பான். அதாவது ஒவ்வொரு இடத்துல போய் மார்க்கெட்டிங் மாதிரி பண்ணிருப்பான்னு வச்சுக்கோங்களேன். அப்ப சொல்றான், இந்த மாதிரி நான் இனிமேல் சாக்லேட்லாம் வைக்க போறது கிடையாது, ஏதாச்சும் ஒன்று பெருசா பண்ணணும் அப்படின்னு சொல்றப்போ, பெருசாவா? அப்ப ஏதாச்சும் யோசிச்சு வச்சிருக்கியா, இல்ல ஆர்மிலேயே உனக்கு ஏதாச்சும் ஒரு பார்ட்னர் பெருசா யாராச்சும் பணக்காரனை பிடிச்சி வச்சிருக்கியான்னு சொல்லிட்டு இப்படி கேட்கறா. இவ பேச்சுல வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பண ஆசை பிடிச்ச ஒரு பேராசை பிடிச்ச ஒரு பொண்ணுன்னு சொல்லிட்டு நல்லாவே தெரியுது. இல்ல அப்படிலாம் கிடையாது, இனிமேல் தான் ஒரு பெட்டரான ஜாப் தேடணும்னு சொல்றப்போ அப்படியே சலிச்சுக்கிறா. இனிமேல் பெட்டரான ஜாப்பான்னு சொல்லிட்டு. ஆனா சொல்றான், ஓகே உனக்காக நான் நாளைக்கு போய் சாக்லேட் விற்க போறேன், அவ்வளவுதானே, ஓகே விடு அப்படின்னு சொன்னதும் கொஞ்சம் கூலாகிட்டு அந்த பொண்ணு வந்து பாத்தீங்கன்னா அப்படியே சரி ஓகே நம்ம ஜாலியா இருக்கலாம்னு சொல்லிட்டு அந்த மாதிரி 2 பேரும் ரொம்ப நாளைக்கு அப்புறம் மீட் பண்றதுனால கட்டில் அப்படி ஒன்று சேர்ந்து போறாங்க. கட் பண்ணதுமே மறுநாள் நம்ம ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா சாக்லேட் விற்கிறதுக்காக அவனுடைய பாக்ஸ் எடுத்துட்டு பெட்ல படுத்துக்கிற தன்னுடைய காதலியை பார்த்துட்டு ஸோ அவளை டிஸ்டர்ப் பண்ணாம அப்படியே அவளுக்கு வந்து கணத்துல முத்தம் கொடுத்து நான் போயிட்டு வரேன்ட்டு அங்க இருந்து கிளம்பி நம்மளால வந்து பாத்தீங்கன்னா அப்படியே ஒரு ட்ரெயின்ல வராரு. அப்படி வரப்போ அந்த கம்பார்ட்மெண்ட்ல ஒரு அழகான பொண்ணு மேல அவளுடைய திங்ஸை வைக்க போறேன்னு சொல்லிட்டு ரொம்ப சிரமப்படுறா. அப்ப உதவி பண்ணலாம்னு சொல்லிட்டு வரும்போது அந்த பொண்ணு அவளுடைய சூட்கேஸ் கீழே போட்டு அதுல அவங்க அப்பா இருக்கக்கூடிய அந்த போட்டோ வேற உடஞ்சு போயிருது. அப்போட சேர்ந்து இருக்கிற போட்டோ நாப்ல கொஞ்சம் வருத்தப்படுறான்னு வச்சுக்கோங்களேன். அவனும் சமாதானப்படுத்துறான், ஜஸ்ட் கிளாஸ் தாங்க உடஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சமாதானப்படுத்திட்டு எடுத்து வைக்கலாம்னு சொல்லிட்டு பாக்குறப்போ ட்ரெயின் வந்து இந்த ட்ராக் மாறும்ல, அந்த காலத்து ட்ரெயினுங்கிறதுனால கொஞ்சம் அழுங்கும் குலுங்கும். அப்படி குலுங்கினதுல இப்படி ஒருத்தங்களுக்கு ஒருத்தங்க மேல வந்து இப்படி கடந்து கொஞ்சம் முட்டல் மோதலா ஆயிருதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்புறம் கொஞ்சம் ஸ்டெடி ஆயிட்டு அப்புறம் எந்திக்கிறப்போ இந்த பொண்ணு இந்த ட்ரெயின் ஒத்துக்கலையே என்னன்னு தெரியல, இவன் மேல வாமிட் எடுத்துதா. ஐயோ பயங்கரமான ஒரு பேட் ஸ்மெல் வச்சுக்கோங்களேன். அப்படி அவன் ஷர்ட்டை வந்து வாஷ் பண்ணிட்டு இருக்கிறான். அப்புறம் டிடிஆர் வராரு, டிக்கெட்லாம் வந்து காமிச்சதுக்கு அப்புறமா அகைன் வந்து பார்த்தா அந்த பொண்ணு நல்லா தூங்கிட்டாங்க. அவங்களுக்கு முன்னால இருக்கக்கூடிய மேல திங்ஸ் எல்லாம் வச்சுட்டு சீட்ல வந்து உட்காந்துக்கிறாப்ல. அப்படி ஜஸ்ட் ரிலாக்ஸ் ஆகிறப்போ லைட்டா கண்ணா சேர்ந்து போக தூக்கம் வருதா. அப்போ பார்த்தா வாரில் நடந்த சில சம்பவங்கள் வந்து ஒரு பேட் கனவா வருது. டக்குன்னு கண்ணு முடிச்சு பார்த்தா பின்னால இருந்த அந்த பொண்ணை காணும், ஸ்டேஷன் வந்துருச்சு போல, எல்லாரும் இறங்கி போறாங்க. இவனும் கூட அப்படியே இறங்கி வரான். வந்ததுமே பாத்தீங்கன்னா அங்க இவன் போகக்கூடிய ஊருக்கான ஒரு பஸ் ஒன்று போகுது. அதை வேகமா ஓடி போய் நம்மளால வந்து ஸ்டாப் பண்ணி பிடிச்சி உள்ள ஏறி வராரு. அப்ப அந்த டிரைவர் வந்து பாத்தீங்கன்னா என்ன ஒரு ஸ்மெல் அடிக்குது உங்க மேல அப்படின்னு சொல்ல, இல்ல ஜஸ்ட் ஒன்னு இல்லைன்னு சொல்லிட்டு உள்ள வந்தா அங்க இருக்கிற பேசஞ்சர்ஸ் எல்லாருமே இவன் மேல அடிக்கக்கூடிய அந்த வாமிட் எடுத்தால அந்த பொண்ணு அந்த நாத்தம் தான் போல ஒரு வித்தியாசமா அடிக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ரியாக்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இவன் பாட்டுக்கு உள்ள வரான். பார்த்தா உள்ள இருக்கிறது சாட்சாத் அதே பொண்ணு தான். ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா இவங்க பேர் வந்து விக்டோரியா. அப்போ வந்து சொல்றேன், நான் உங்ககிட்ட சாரி கேட்கலாம்னு நினைச்சேன், நான் ஸ்டேஷன் வந்துருச்சு அண்ட் அப்புறம் நீங்க தூங்கிட்டு இருந்தீங்க, அதான் சொல்லாம வந்துட்டேன், ஐ எம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி உங்க மேல அந்த மாதிரி வாமிட் எடுத்ததுக்குன்னு சொல்றப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு ரொம்ப கண்ணியமா ரொம்ப பணிவா பேசக்கூடியதெல்லாம் பார்த்து யூ ஆர் அ ஜென்டில்மேன் அப்படின்னு சொல்றாங்க.
இருக்காங்க. ஏன்னா அந்த அளவுக்கு ரொம்ப சாதுவா இருக்கீங்களேன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி பேசிட்டு இருக்கிறப்போ ஆமா நீங்க எங்க போறீங்கன்னு சொல்லிட்டு பேச்சு கொடுக்குறப்போ ஆக்சுவலாக நம்ம ஹீரோ போகக்கூடிய அந்த ஊருக்கு தான் அந்த ட்ரெயின் போகுது. பட் இவனுடைய டிக்கெட் வந்து மாறி போச்சுன்னு சொல்றான். அப்பதான் அந்த பொண்ணு பாக்குறா. அப்போ பார்த்தா இது அவன் டிக்கெட்டு 2 பேரும் மோதிக்கிட்டாங்கல்ல, அதுல தான் எப்படி டிக்கெட் மாறிடுச்சு போல. ஐயோ சாரிங்க, ஃபர்ஸ்ட் உங்க மேல வாமிட் எடுத்தேன், அப்புறம் நீங்க போக வேண்டிய ஊருக்கு அந்த ட்ரெயினுக்கு இப்போ என்னால போக முடியாம இப்படி சிரமமாயிடுச்சுன்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப வருத்தப்படுறாங்க. அதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு அவன் வந்து சாதாரணமா எடுத்துக்கிறான். சரி பஸ் டிராவலும் நல்லா தான் இருக்குன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி அப்படி போயிட்டே இருக்கிறாங்க தெரியுமா. அப்போ பஸ் ஒரு இடத்துல போய் நிக்குது. அந்த ஸ்டாப்ல இருந்து ஒரு 2 காவாலி பசங்க உள்ள ஏறி வராங்க. அப்போ இந்த பொண்ணு தனியா சீட்ல இருக்கிறத பார்த்து உடனே அவ பக்கத்துல போயிட்டு ஒட்டிக்கிட்டு உராசிக்கிட்டு ஒரு மாதிரி டீஸ் பண்ணிட்டு பிரச்சனை பண்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம ஹீரோ வந்துட்டு ஒரு தனியா ஒரு பொண்ணுகிட்ட இப்படி தான் பண்ணுவீங்களான்னு சொல்லிட்டு சத்தம் போடுறாரு. அதுல ஒருத்தன் பெரிய கொடுக்கு மாதிரி எந்திரிச்சிட்டு அப்படியே அவரை அடிக்க வரான். ஆக்சுவலா நம்மளால ஆர்மீனே தெரியாதுல்ல, இருக்கிற ஆள் உயரத்துக்கும் வாட்ட சாட்டத்துக்கும் புக்கு புக்கட்டு 2 பேருக்கும் வைக்க பிரச்சனை பண்ண அந்த 2 பேரையும் தான் வெளியே துரத்துவாங்கன்னு பார்த்தா 3 பேருமா சேர்ந்து சண்டை போட்டு கலவரம் பண்றீங்கன்னு சொல்லிட்டு 3 பேர்த்தையும் பஸ்ல இருந்து கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளுற மாதிரி தள்ளியிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்படியே பஸ் அடுக்க போகுது. பின்னால இருந்து அந்த பொண்ணு பாக்குறா. இவளால தானே பிரச்சனையாச்சு, இவளால தானே அவரை பஸ்ஸை விட்டு இறங்க சொல்லிட்டாங்கன்ட்டு ஐயோ யாருனே தெரியாத இவருக்கு நம்மளால இவ்வளவு பிரச்சனையான்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தமா அப்படியே பஸ்ல பார்க்க அப்படி பஸ் பாட்டுக்கு போயிட்டு இருக்குது. நம்மளும் கேஷ்ல அவன் பாட்டுக்கு அந்த பஸ் போயிட்டு இருக்கிற அதே ரூட்ல அவன் பாட்டுக்கு நடந்து வந்துட்டே இருக்கிறான். வேற ஏதாச்சும் பஸ் வந்தா கூட பிடிச்சி போயிடலாம்னு சொல்லிட்டு அப்படியே வரப்போ அப்படியே காடு வழியா வரப்போ வந்து பாத்தீங்கன்னா அதே பொண்ணு பஸ்ஸை விட்டு இறங்கி அந்த காட்டு வழி பாதையில மண் ரூட்ல நடு ரோட்ல அவ திங்ஸ் எல்லாம் வச்சுட்டு இப்படி உட்காந்துருக்கிறா. மறுபடியும் இவங்க கிட்ட வந்து மன்னிப்பு கேட்கிறா. அந்த மாதிரி பஸ்ல இந்த மாதிரி என்னால தானே அப்படி இறங்கி வரீங்கன்னு சொல்லிட்டு சாரின்னு சொல்றா. அவன் வந்துட்டு சரி அதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லை, ஆமா நீங்க எதுக்கு இறங்கி உட்காந்துருக்கீங்க என்னாச்சுன்னு கேட்டா ஆக்சுவலா இதுதான் என் ஸ்டாப். ஓ இதுதான் ஸ்டாப்பா, யாரும் கூப்பிட வராங்களா, வெயிட் பண்ணிட்டீங்களான்னு கேட்டா இல்லைன்னு சொல்லிட்டு ஓனா அழுது என்னாச்சுன்னு கேட்கிறப்போ இல்ல எங்க அப்பா எனக்கு கொன்னே போட்டுருவாரு, நான் ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டேன்னு சொல்றப்ப தப்பா இது அந்த போட்டோ உடஞ்சதுக்கா அவங்க அப்பா கொல்ல போறாரு, போட்டோ இல்லைங்க இது வேற மேட்டருங்க, ஆக்சுவலா நான் வந்து இப்படி ஒரு பையனை காதலிச்சேன், 2 பேரும் ஒன்னா இருந்தோம், கல்யாணம் வரைக்கும் ஒரு முடிவு எடுத்திருந்தோம், ஆனா அவன் என்னை ஏமாத்திட்டான், இப்போ நான் பிரெக்னெண்டா இருக்கிறேன்னு இப்படி உட்காந்து இந்த பொண்ணு அழுதுகிட்டு இருக்குது. எப்படி ஆறுதல் சொல்றது சமாளிக்கிறதுனே தெரியல. ஆக்சுவலி இந்த பொண்ணுடைய ஃபேமிலி பார்த்தீங்கன்னா லட்டின் அமெரிக்கன் சொல்லுவாங்களா அந்த மாதிரி ரொம்ப கல்ச்சர் ரொம்ப கலாச்சாரம் ரொம்ப ஓல்டு ஃபேஷன்ல இருக்கக்கூடிய ஒரு ஃபேமிலி போல. அமெரிக்கா இருக்கக்கூடிய மாடர்ன் கல்ச்சர்னா ஓகே இது வீட்டில் அப்படி சொல்றப்போ வந்து ஏதாச்சும் ஒன்று சொல்லுவாங்க செய்யலாம் ஒரு பிளான் பண்ணலாம் சரின்னு விட்டுருவாங்க. ஆனா இவங்க ஃபேமிலி அப்படி கிடையாது. அப்பா இந்த விஷயம் தெரிஞ்சாலே நம்ம ஊர்ல சொல்லுவாங்கல்ல வெட்டியை போட்டுருன்ட்டு அந்த மாதிரி கூறு போட்டு எங்க அப்பா எனக்கு கொன்னே போட்டுருவாரு ஷூட் பண்ணிடுவாருன்ட்டு சொல்லிட்டு ஓன்னு உட்காந்து கண்ணீரை வடிக்க அவன் சொல்றான் எல்லார் வீட்லயும் அப்படிதான் சொல்லுவாங்க, கோபத்துல சொல்லுவாங்க, ஏன்னா அப்படியே பண்ண போறாங்க, நீ வீட்டுல போய் எடுத்து சொல்லு ஏதாச்சும் ஒரு தீர்வு கிடைக்குன்னு சொன்னா இல்ல நீங்க நினைக்கிற மாதிரி எங்க அப்பா வார்த்தையில சொல்றவர் கிடையாது, அவர் ரொம்ப கௌரவம் பார்ப்பாரு, தன்னுடைய பரம்பரைக்கு ஏதாச்சும் ஒரு கெட்ட பேர் விளைவிக்கிற மாதிரி ஏதாச்சும் சின்னதா நடந்தா கூட அதை பொறுக்காம உடனே ஆக்ஷன் தான், அது எதுவா இருந்தாலும். அதுவும் இந்த பிரச்சனை மாதிரினா எங்க அப்பா பொறுக்க மாட்டாரு, கன் எடுத்து ஷூட் பண்ணி எங்க திராட்சை கொடிக்கு கீழே புதைச்சு வச்சிருவாரு. சொல்ல எது திராட்சை கொடியா, சரி இப்போ உனக்கு என்னதான் என்னதான் செய்ய போறேன்னு சொன்னா இல்ல நீங்க அப்படியே போங்க இந்த பிரச்சனையை நான் பாத்துக்கிறேன், போற வழியில நான் எங்கேயாச்சும் போய் செத்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு சாக போறேன் வைக்க போறேன்னு சொல்லிட்டு என்னடா இதுன்னு சொல்லிட்டு அப்படி இந்த பொண்ணை விட்டு போக முடியல. ஆறுதல் சொன்னாலும் ஏத்துக்கிறதா இல்ல. அப்ப இவனே வந்து ஒரு ஐடியா சொல்றான், சரி இப்போ ஒருவேளை உங்க ஃபேமிலி முன்னால நீ லவ் பண்ண பையனை கூப்பிட்டு போய் நின்னா என்ன செய்வாங்க, அப்போ உன்னை கொண்டு போட்டுருவாங்களான்னு கேட்டா அப்பம் கொடுறதுக்கு வாய்ப்பு கிடையாது, இந்த மாதிரி தப்பு நடந்து போயிடுச்சுப்பா கல்யாணம் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னா ஏத்துக்க தான் செய்வாங்க அப்படின்னு சொல்றா. அப்ப இவன் சொல்றான் ஓகே நீ சாக போற வைக்க போறேன்னு சொல்லிட்டு வேற சொல்ற, எனக்கு வேற கொஞ்சம் பயமா இருக்கு, நான் உன்னை வீடு வரைக்கும் கொண்டு வந்து விட்டு நான் தான் உன்னுடைய பாய் ஃப்ரெண்ட் இல்லைன்னா உன்னுடைய கணவன் கூட சொல்லிக்கோ, எப்படியாச்சும் வீட்டை சமாளிச்சுட்டு அதுக்கப்புறம் நான் வேலைக்கு கிளம்புறேன்னு சொல்லிட்டு நான் கிளம்பி வந்துதான் சொல்றப்போ அந்த பொண்ணுக்கு அப்படியே ஒரு மாதிரி மூஞ்சி மாறி போயிருது. என்னங்க சொல்றீங்கன்னு கேட்டா கண்டிப்பா நான் உனக்கு உதவி பண்றேன்னு சொல்றப்போ இல்ல வேணான்னு சொல்லிட்டு அவ பாடுக்க அவ திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு போறான்னு வச்சுக்கோங்களேன். அவ சொல்றான் நான் உதவி பண்றேன் நீ எதுவும் தவறான முடிவு எடுக்காதான்னு சொல்லிட்டு அவகிட்ட பேசி கன்வின்ஸ் பண்ணி இவனை வந்து பாத்தீங்கன்னா அப்படியே கூப்பிட்டு அப்படியே பேசி நடந்து வந்துட்டு இருக்கிறான். அப்பதான் அந்த பொண்ணு அவங்க ஃபேமிலி பத்தி சொல்லிட்டு இருக்கிறா, தாத்தா பாட்டி அப்பா அம்மா அப்புறம் தம்பின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஃபேமிலி ஒரு கோட்டை மாதிரி கட்டி நிறைய திராட்சை செடிகள் கொடிகள்லாம் வளர்த்து அந்த திராட்சை பழங்கள் மூலமா வைன் தயாரிச்சு அதன் மூலமா பெரிய பிசினஸ் பண்ணி பெரிய பணக்கார குடும்பம் போல. அப்படி பேசி நடந்து வரும்போது இங்க இருந்து காமிக்கிறா அதுதான் என்னுடைய வீடுன்னு சொல்லிட்டு நல்லா பிரம்மாண்டமா சுத்தி திராட்சை செடிகள் கொடிகள் எல்லாம் படர்ந்து அப்படி பச்சை பசேன்னு இருக்குது, பார்க்க நல்லா அழகா இருக்கு. இப்போ அவங்க ஃபேமிலி முன்னால போய் நின்று இந்த மாதிரி நாங்க கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்கோம்னு சொன்னா அதுக்கு வந்து சாட்சியமா வந்து என்ன பண்ணணும், கண்டிப்பா கையில ரிங் வந்து போட்டிருக்கணுமா. அப்போ வந்து பாருங்களேன் நம்ம ஹீரோ வந்து அவன் சேல் பண்ணக்கூடிய
பண்ணக்கூடிய அந்த சாக்லேட்ல வந்து குழந்தைகளுக்காக ரொம்ப மெல்லிசான லோ மெட்டல் ரிங் ஒன்று வச்சிருப்பாங்க. அதை எடுத்து ரிங் மாதிரி போட்டுட்டு இப்படிதான் நம்ம வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டோம்னு சொல்லிட்டு போய் சொல்லலான்ட்டு அப்படி பேசி அந்த திராட்சை கொடிகள் செடிகள் வழியா நடந்து வராங்கல்ல, அப்போ அங்க ஒருத்தர் வந்து கண்ணை வச்சு என்னமோ திருடங்க நினைச்சு வந்து மறிச்சு புடிகிறாரு. அவர் தான் வந்து விக்டோரியா அப்பா. பொண்ணை பார்த்ததுமே அப்படி ஷாக் ஆகி போயிருந்தாரு. அதுவும் பொண்ணோட இப்படி ஒருத்தனை நிக்கிறத பார்த்து இன்னுமே அதிர்ச்சி ஆயிட்டு, விக்டோரியா அது யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறப்போ, அப்பா அது என்னுடைய கணவர்ப்பா, நாங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம்னு சொல்லிட்டு தயங்கிக்கிட்டே சொல்றப்போ எதுன்னு சொல்லிட்டு செம்ம டென்ஷன் ஆயிருந்தாரு. ஆக்சுவலா பயங்கரமான முன்கோபக்காரர், எதுக்கு இடத்துல டென்ஷன் ஆவாரு. ஒரு வீரப்பான ஆளுன்னு வச்சுக்கோங்களேன். அங்கிருந்து அப்படியே கோவத்துல வீடு கூப்பிட்டு வராரு, அங்கிருந்து கத்திக்கிட்டு வராரு. அவங்க ஒய்ஃபை தான் கூப்பிட்டுக்கிட்டே அப்படி கூச்சிட்டு வராரு பாருங்க. என்னடா இதுன்னு சொல்லிட்டு எல்லாருமே வராங்க. பொண்ணு என்ன காரியம் பண்ணிருக்கான்னு சொல்லிட்டு கொதிக்கிறாரா. உடனே பொண்ணு வந்த சந்தோஷத்துல அவங்க போயிட்டு கட்டி தழுவி என்னமா அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. பாருங்க பார் ஒருத்தனை கூப்பிட்டு வந்திருக்காரு அப்பாருன்னு சொல்லிட்டு பேச அங்கிருந்து பாட்டி வராங்க. பாட்டியும் என்னமான்னு சொல்லிட்டு பேசுறாங்க. தாத்தா அங்கிருந்து ஸ்லோமோல நடந்து வராரு. உடனே கோவத்துல சொல்றான், இந்த மாதிரி உங்க பொண்ணு கண்ணை முடிச்சிருக்காளான்னு சொல்லிட்டு சொல்றப்போ யாருக்குமே பெருசா கோவம் வரல. பாட்டி வந்து பாத்தீங்கன்னா ஏ செல்லக்குட்டி சோ ஸ்வீட் சோ எலகண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்படி சொல்ல அவனுக்கு டென்ஷன் ஆகுது. என்ன கொஞ்சிக்கிட்டு இருக்கீங்க. அப்புறம் தாத்தா வந்து நிக்கிறாரு, யோ பெரிய மனுஷா நீ ஏதாச்சும் ஒன்று பேசியா, வீட்டுக்கு மூத்தவர் தானே அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேச அவர் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே ஏதோ ஒன்றும் வீராப்பா ஏதோ பேச போறாருன்னு பார்த்தா அவர் வந்துட்டு வெல்கம் டு அவர் ஃபேமிலி அப்படின்னு சொல்றாரு. விக்டோரியா அப்பா மட்டும் தான் தைய தக்கான்னு குதிக்கிறாரு. ஆக்சுவலா அவர் பேர் பாத்தீங்கன்னா ஆல்பர்டோ. இந்த மாதிரி கோவப்படுறத கூட நம்ம ஹீரோ பார்த்துட்டு இருக்கிறான், என்னடா நடக்குது. சரி இவ்வளவு தூரம் வந்துட்டோம், பொறுமையா இருந்துட்டு அந்த ஃபேமிலி சமாளிச்சுட்டு போறான்னு சொல்லிட்டு நம்மால ஒரு பக்கம் ஒரு யோசனையில இருக்க, இதுலயும் சாக்லேட் விற்கிறவன் தெரிஞ்சதுக்கு அப்புறமா இன்னும் ரொம்ப அலட்சியமா பேசுறாரு. சை சாக்லேட் விற்கிறவனா அப்படிலாம் சொல்லிட்டு இருக்கிறாரு. அப்ப தாத்தாவை பாருங்க, சாக்லேட்டா அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா ரொம்ப சின்ன பழத்தனமா சாக்லேட் ஒன்று கொடுப்பா சாப்பிட்டு பார்க்கலான்னு சொல்லி கேட்க, இவனு கூட இருங்க தாத்தான்னு சொல்லிட்டு எடுத்து கொடுக்குறான். டேஸ்ட் பண்ணி பார்த்தா செம்மையா இருக்குது. டே சூப்பரா இருக்குடா, நீ வேணா தின்னு பாடுறா அப்படின்ட்டு பக்கத்துல கொதிச்சுட்டு இருக்கிற பையன்கிட்ட வந்து கொடுக்க அவன் இருக்கிற டென்ஷன்ல இந்த பெருசுங்க தான் நம்ம குழந்தைகளை கெடுக்கிறதையே காரணம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கத்திட்டு போயிருந்தான்னு வச்சுக்கோங்களேன். தாத்தா வந்து சிரிக்கிறாரு. ஸோ அந்த அளவுக்கு எல்லாருக்குமே பிடிச்சி போயிருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்படி கட் பண்ணா இப்போ சமையல் தான் போயிட்டு இருக்குது. ஸோ மொத்த ஃபேமிலி அண்ட் வேலைக்காரங்க எல்லாருமே வந்து சின்ன வயசுல இருந்து நம்ம விக்டோரியாவுக்கு தெரிஞ்சவங்க தான். இவனும் அம்மா கிட்ட சொல்றா, அம்மா எதுக்காக அம்மா இப்படி தையத்தக்கன்னு குதிக்கிறாரு, ஏன் அப்பா சொல்ற மாப்பிளையை தான் நான் கல்யாணம் பண்ணிக்கணுமா, அப்பா சொல்றதை தான் நான் எதனாலும் செஞ்சுக்கணுமா, அப்ப இருந்து எதுக்கு இப்படியே இருக்கிறாருன்னு சொல்றப்போ, அவர் அப்படித்தான் உனக்கு தெரியும் இல்ல, அதான் மனசனை சரி பண்ணிடலாம், நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு அம்மா தேத்துறாங்க. கட் பண்ணா அன்னைக்கு நாள் இரவு டின்னர் தான். நல்ல வகை வகையா சமைச்சு வச்சிருக்காங்க. ஆக்சுவலா நம்ம ஆள் வந்துட்டு ஈவினிங்கே போயிடலாம் நினைச்சான். பட் வந்து இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் ஸ்டே பண்ணிட்டு நாளைக்கு காலையில நம்ம அப்படியே கிளம்பி போயிடலான்ட்டு ஒரு பிளான்லாம் இருக்கிறான். ஸோ நல்ல சாப்பாடு அது இதுன்னு போயிட்டு இருக்குது. ஸோ விக்டோரியா அப்பா வந்து பாத்தீங்கன்னா ஆல்பர்ட்டோ வந்து ஒவ்வொரு முறையும் நம்ம ஹீரோ வந்து டீஸ் பண்ணிட்டே இருக்கிறாரு. சாக்லேட் விற்கிறவன் அண்ட் அது போக அவன் ஃபேமிலி பத்தி சொல்லுன்னு கேட்கிறப்போ ஆக்சுவலா நம்ம ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா ஆர்ஃபனேஜ் ஹோம்ல தான் வளர்ந்தவர், எனக்குன்ட்டு யாருமே கிடையாதுன்னு சொல்லிட்டு சொல்றாரு. ஆக்சுவலா யாருமே கிடையாது. அதுக்கும் இந்த மாதிரி கொஞ்சம் மட்டப்படுத்தி பேசுற மாதிரி பேசுறாரு. ஸோ எங்க ஃபேமிலின்னு எடுத்துக்கிட்டோம்னா இந்த பரம்பரை இந்த மதம் இந்த ஜாதின்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி நாங்கள் கௌரவமா ஒரு பெருமையா சொல்லுவோம். ஒரு 500-600 வருஷமா எங்களுடைய பாரம்பரிய ஹிஸ்டரி பத்திலாம் கேட்டா இங்க இருக்கிற ஊர் மக்களே சொல்லுவாங்க அப்படின்ட்டு இப்பெல்லாம் சொல்றாரு. சம்மந்தம் இல்லாம பேசுறாரு. அவனுக்கு அவர் பேச ரொம்ப மனசு கஷ்டமா ஒரு மாதிரி பாரமாகுது. உடனே விக்டோரியா, அப்பா என்ன பேசுறீங்க, அவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா, எவ்வளவு ஒரு நல்ல ஜென்டில்மேன் தெரியுமா, அதாவது இன்னைக்கு ஒரு நாள் நம்ம ஹீரோ பத்தி தெரிஞ்சுக்கிட்டால அதை வச்சு சொல்றா, எதுவுமே தெரியாம சும்மா நாச்சுக்கும் எதுக்கு வார்த்தையை விடுறீங்க, எதுக்காக இப்படி ஹர்ட் பண்றீங்க, அவர் சாக்லேட்ஸ் வித்தாலும் அவருக்குன்னு சொல்லிட்டு சொந்தங்கள் இல்லாம இருந்தாலும் அவரு ரொம்ப ரொம்ப நல்லவர் அப்படின்னு சொல்றப்போ நம்ம ஹீரோக்குமே வந்து கொஞ்சமா அங்க அவமானப்படுற மாதிரி ஃபீல் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். அங்க இருந்து எந்திரிச்சு அவன் பாட்டுக்கு வெளியே வந்துருதான். இவளும் கூட அப்பா கிட்ட கோவப்பட்டு அங்க இருந்து வந்து கொஞ்சம் ஆறுதல் படுத்துறா. எங்க அப்பா அப்படிதான் கொஞ்சம் கோவத்துல பேசுவாரு, மத்தபடி மனசுல இருந்து இதை சொல்ல மாட்டாரு. இப்ப நான் அவங்களை கூப்பிட்டு வந்திருக்கிறேன்ல, அதான் என்ன காயப்படுத்துறதுக்காக அப்படி சொல்லலான்னு கூட அப்படி சொல்றா. உடனே வந்து அவன் பெருசா எடுத்துக்கல. இப்போ ஒருவேளை எனக்குமே உங்களை மாதிரி ஒரு பொண்ணு இருந்து திடீர்னு ஒரு பையனை கூப்பிட்டு வந்தா நான் கூட அப்படிதான் பிஹேவ் பண்ணுவேன்னு சொல்லிட்டு அவங்க இடத்தையும் நம்ம வந்து நினைச்சு பார்க்கணும்ல அப்படின்னு பக்குவமா புரிஞ்சு சொல்றான். இல்ல நீங்க அப்படி வந்து பிஹேவ் பண்ணக்கூடிய ஆளா எனக்கு தெரியல, அந்த மாதிரி ஒருவேளை எங்க அப்பா இடத்துல நீங்க இருந்தீங்கன்னா கண்டிப்பா 2 பேரும் ஏத்திருப்பீங்க, 2 பேரையும் கண்டிப்பா சேர்த்து வச்சிருவீங்கன்னு சொல்லிட்டு உங்களை பாக்குறப்பவே தெரியுது நீங்க ரொம்ப நல்லவன்ட்டு இப்படி சொல்றப்போ ஓகே நான் காலையில கிளம்பி ஆகணும் அண்ட் என் கேர்ள் ஃப்ரெண்ட் எனக்காக வெயிட் பண்ணுவான்னு சொல்றப்போ கேர்ள் ஃப்ரெண்டான்னு சொல்லிட்டு இப்பதான் தெரிய வருது போல. ஆமா நாங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்க போறோம் சீக்கிரமா, அவளுக்காக தான் சாக்லேட்ஸ் எல்லாம் விற்க வந்தேன், அப்படியே ஒரு பெட்டரான ஜாப் கிடைக்குமான்னு கூட வந்து பார்த்துட்டு தான் இருக்கிறேன்னு சொல்லிட்டு அப்படி பேசிட்டு ஓகே இன்னும் 8 மணி நேரம் தான் இருக்கு, நான் காலையில கிளம்பி ஆகணும்னு சொல்லிட்டு தூங்க வரலான்னு சொல்லிட்டு பார்த்தா இங்க அம்மா வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்கு ஃபர்ஸ்ட் நைட்டுக்காக ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப இவ சொல்றா, தம்பி ரூம் இருக்கலாமா அங்க தூங்கிக்கிறோம்னு சொன்னா அது சின்ன பெட்ரி, உங்களுக்கு
ஃபர்ஸ்ட் நைட், அதுவும் நம்ம பரம்பரை வழக்கப்படி இந்த பெட் இந்த கட்டில் தான் அவங்களுக்கு முதலிரவு கொண்டாடணும். கிட்டத்தட்ட இவங்களுக்கு தெரிஞ்சதுல இருந்து 300-400 வருஷமா வந்து பாத்தீங்கன்னா இவங்க பரம்பரையில நடக்கக்கூடிய ஒவ்வொரு கல்யாணத்தோடைய முதல் இரவும் இதுல தான் நடக்கும்னு சொல்லிட்டு அம்மா எப்படி சொல்றாங்க, அவங்க போக்கிலே போகலான்ட்டு ஓகேன்ட்டு அங்க இருந்து அனுப்பி வச்சிருந்தாங்களா. அங்க போனதுக்கு அப்புறமா தனித்தனியா கீழே படுத்துக்கலாம்னு சொல்லிட்டு நம்ம ஆள் கீழே வந்து விரிப்பை விரிச்சுக்கிறான். அப்ப ரொம்ப கவலையா இருக்கிறா. நாளைக்கு நீங்க காலையில போயிருவீங்க, அதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது, என்ன ஆகும், உண்மை தெரிஞ்சா என்ன நடக்கும், ஒண்ணுமே புரியலையே, பிரளயமே வெடிச்ச மாதிரி ஆகுதுன்னு சொல்லிட்டு வருத்தப்படுறா. அப்பயும் என்ன சொல்றானா, நான் போனதுக்கு அப்புறமா கண்டிப்பா வருத்தப்படாதீங்க, உங்க லைஃப்லயும் கண்டிப்பா உங்களை நேசிக்கக்கூடிய ஒருத்தன் வரதான் செய்வான், ஃபீல் பண்ணாதீங்கன்னு சொன்னா அது எப்படிங்க வருவான், நீங்களே யோசிச்சு பாருங்க. இந்த மாதிரி அடுத்தவங்க குழந்தைய சுமக்கக்கூடிய ஒரு பொண்ணை நீங்க ஏத்துப்பீங்களா, என்ன மாதிரி ஒரு பொண்ணை நீங்க ஏத்துக்க முடியுமான்னு சொல்லிட்டு கேட்டா நம்மால் தயங்கவே இல்லை. கண்டிப்பா அந்த பொண்ணு எனக்கு பிடிச்சிருந்தா, ரொம்ப நல்ல பொண்ணு, உண்மையான ஒரு பொண்ணா இருந்தா நான் ஏத்துப்பேன்னு சொல்லிட்டு இப்படி பொட்டுன்னு ஒரு போடு போட அப்புறம் இவளுக்கு கொஞ்சம் ஆறுதல் ஆகுது. ஓகே, நம்ம லைஃப்லயும் அந்த மாதிரி அவனாச்சும் ஒருத்த வர வாய்ப்பு இருக்குன்ட்டு அப்ப இங்க பேசிட்டு இருக்கிறாங்களா. அதே சமயம் அம்மா இருக்கிறப்போ அங்க இருந்து அப்பா வராரு. இந்த நேரத்துல தானே அந்த கோவப்படுற ஆம்பளைங்க எல்லாம் பொட்டி பாம்பா அடங்கி போவாங்கன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி எதுக்காக நீங்க கோவப்படுறீங்க, நடந்து போச்சு, நம்ம பொண்ணு ஒரு பையனை கல்யாணம் பண்ணிக்கிட்டா, வீட்டோட மாப்பிள்ளையா இருக்க போறாரு, ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை வாழ போறாங்க, கோவப்பட்டு ஒன்னாக போறது கிடையாது, நம்ம பொண்ணுக்கு பிடிச்ச வாழ்க்கைங்க, போங்க போயிட்டு இன்னைக்கு அவங்களுக்கு முதலிரவு, நீங்க போயிட்டு லைட்டா பேசி அப்படியே குட் நைட் மட்டும் சொல்லிட்டு வாங்கன்னு சொன்னா அவர் தையத்துக்குன்னு குதிக்கிறாரு, நான் போக மாட்டேன்ட்டு கொஞ்சம் அப்படி ரொமான்டிக் மோட்ல வந்து சொன்னதும் அப்புறம் சரி அப்படின்ட்டு அங்க இருந்து வந்து கதவு தட்டுறாரா. அப்படி தனித்தனியா படுத்து கிடக்கிறத பார்த்து சந்தேகம் வந்துரும்ல. உடனே விக்டோரியா நம்ம ஹீரோவை மேல பெட்ல வந்து கூப்பிட, உடனே அவன் வந்து பாத்தீங்கன்னா விருப்பம் எடுத்துட்டு மேல போய் உட்காந்துக்கிறான். உள்ள திறந்து வராரு. அம்மா இந்த மாதிரி உங்களுக்கு குட் நைட் சொல்ல சொன்னா அப்படின்ட்டு. இப்போ கூட பாருங்க, அம்மா குட் நைட் சொல்ல சொன்னா அதான் வந்தேன், நானா சொல்ல வரலன்ற ரேஞ்சில் அப்படி சொல்லிட்டு அவர் பாட்டுக்க போயிட்டு அப்படி திரும்பி பாக்குறப்போ நம்ம ஹீரோ விரிச்சிருந்தா கீழே அந்த விரிப்பை வந்து பார்த்துருந்தாரு. அதை சரியா எடுக்காம தான் மேல அவ பக்கத்துல போய் உட்காந்துருப்பான் போல. அப்போ அவருக்கு ஒரு சந்தேகம் வந்துருது. தனித்தனியா படுத்துக்கிறாங்க, நம்ம வந்ததும் தான் ரெண்டு பேரும் பக்கத்துல ஒட்டி இருக்கிற மாதிரி இருக்கிறாங்க, என்ன காரணமா இருக்குன்ட்டு அப்பா கொஞ்சம் யோசிச்சுட்டு அப்புறம் பெருசா எடுத்துக்கலாம் அங்க இருந்து போயிருந்தாரு. நைட்டு ரெண்டு பேருமே தூங்கிட்டு இருக்கிறாங்க. நம்ம ஆளுக்கு அப்பப்போ அந்த வார் சம்பந்தப்பட்ட கனவு, கெட்ட கனவு வருதுல, அப்படி ஒரு கனவு வருது, பயங்கரமா கத்திட்டு எந்திக்கிறான். அப்போ இவ தான் வந்துட்டு என்னாச்சுன்னு சொல்லிட்டு அவனை வந்து காம்படுத்துறான். அப்ப வெளியே பாத்தீங்கன்னா திராட்சை தோட்டத்துல வந்து மக்கள் எல்லாருமே கூடி போயிருக்காங்க, தீலம் எரிய விட்டுருக்காங்க. என்னன்னு சொல்லிட்டு வந்து பார்த்தா விளைச்சல் வந்து இன்னும் கொஞ்ச நாள்ல வந்து அறுவடை பண்ண போறாங்க திராட்சை பழங்களை வந்து. அதுக்கு முன்னால இந்த பூச்சி தொல்லைகள் அப்பப்ப திடீர்னு வரும் போல. அப்படி காவலாளி பார்த்து இந்த பழங்கள் மேல இருக்கக்கூடிய இந்த வெள்ளை நிறத்துல இது என்னன்னு தெரியல, இது வந்து பாதிச்சிடக்கூடாது அப்படிங்கிற நோக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா நைட்டோட நைட்டா தீ மூட்டி அதுல இருந்து வரக்கூடிய புகைகளை வந்து அந்த மரத்துல வந்து படுற மாதிரி ரெக்கைகளை வச்சு ஒரு மாதிரி வீசணும் போல. அப்படி வந்து ஒரு ரெக்கையெல்லாம் கொடுக்குறாங்க. நம்ம ஹீரோக்கு எதுவுமே புரியல. விக்டோரியா தான் எப்படின்ட்டு வந்துட்டு சொல்லி கொடுக்குறா. அதன்படி வந்து பாத்தீங்கன்னா நைட்டெல்லாம் தூங்காம அவங்க வந்து அந்த ரெக்கைகளை வச்சு அந்த செடிகள் மேல அந்த கொடிகள் மேல அந்த புகையை பரப்பி வந்து பாத்தீங்கன்னா அந்த திராட்சை பழங்களை வந்து பூச்சிக்கொல்லியில இருந்து அவங்க பாதுகாக்கிறாங்க. அப்படியே விடிஞ்சதுமே கொஞ்சம் ரிலாக்ஸா எஞ்சதுக்கு அப்புறமா நம்மால் வந்து பாத்தீங்கன்னா ஓகே விக்டோரியா, நான் சொன்னபடி அப்படியே கிளம்புறேன், எனக்காக ஒரு ஜீவன் காத்துக்கிட்டு இருக்கு, நான் போய் தான் ஆகணும், எது நினைச்சும் வருத்தப்படாத, கவலைப்படாதுன்னு சொல்றாரா. ஓகே, அவங்கள வந்து பெஸ்ட் ஆஃப் லக்ன்ட்டு அங்க இருந்து நம்மால் பாத்தீங்கன்னா அங்க இருந்து கிளம்புறாப்ல. அப்ப தாத்தா வந்து பிடிச்சி வச்சுக்கிறாரு. எங்க போறீங்கன்னு கேட்டா நான் சாக்லேட் விற்க போறேன்னு சொல்லிட்டு அப்படித்தானே சொல்லிட்டு போறான். சாக்லேட்டா, இம்மா எதுக்கு போட்டு சாக்லேட் அது இதுன்ட்டு கேட்டதெல்லாம் உடனே கிடைக்குது, தோட்டம் இருக்கு, துறவு இருக்கு, இனிமே எதுக்கு நீங்க வியாபாரம் கிவாரண்டு சம்பாத்தியம், வாங்க நான் உங்களுக்கு ஒரு விஷயம் காட்டுற பாருங்கன்னு சொல்லிட்டு பொட்டியெல்லாம் வாங்கி கொடுத்துட்டு அப்படி கூப்பிட்டு போறாரு. அந்த சாக்லேட் பாக்ஸை மட்டும் வாங்கிட்டு வாங்க அப்படின்னு நம்ம தாத்தா முன்னால கெத்தா போறாப்ல. அவன் வாங்கிட்டு அப்படி என்ன தாத்தா அப்படின்னு கேட்கிறப்போ தாத்தா அவங்களுடைய வரலாறை பத்தி சொல்றாரு. அந்த திராட்சை தோட்டங்களை அப்படியே முழுமையா சுத்தி காமிக்கிறாரு. ஏன்னா நம்ம ஹீரோ வந்து அவங்க குடும்பத்துல ஒரு அங்கம் ஆயிட்டான். இந்த வீட்டோட மாப்பிள்ளையா அவனுக்கு எல்லா பொறுப்புகளையும் வந்து கொடுக்க போறாங்க. அதனால இந்த தோட்டத்துறவு இது எல்லாத்தையுமே பத்தி அவங்க வரலாறு பத்தி சொல்லிட்டு வராரு. கிட்டத்தட்ட ஒரு 400 வருஷத்துக்கு முன்னால இவங்க தாத்தாக்கு தாத்தா கொள்ளு தாத்தா இருப்பாங்கல்ல, அவர் தான் ஃபர்ஸ்ட் ஸ்பெயின்ல இருந்து மெக்சிகோக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரே ஒரு திராட்சை செடிக்கான ஒரு வேர் கொண்டு வந்தாராம். அந்த ஒரு வேர் மூலமா தோன்றியது தான் இப்போ இங்க இருக்கிற இந்த செடி கொடிகள், இந்த பறந்து இருக்கிற தோட்டங்களாம். 400-500 வருஷமா பரம்பரையா இந்த தோட்டத்தை அவங்க கவனிச்சுட்டு வராங்க. இதுல விளையக்கூடிய இந்த திராட்சை பழங்கள் வச்சுதான் அவங்க வாழ்க்கையோட ஒரு மூலாதாரமா சொல்லப்போனா இதுதான் இத்தனை காலமா அவங்களுக்கு சோறு போடுதான், இதுதான் அவங்களுக்கு சொல்லப்போனா சாமின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அப்படியே பேசிட்டு அப்பப்ப சாக்லேட் வேற வாங்கி சாப்பிடுறாரு. அப்ப அந்த சாக்லேட்ல இருக்கக்கூடிய அந்த மோதிரத்தை பார்த்துட்டு இது என் பேத்தி போட்டு இந்த மோதிர மாதிரி உங்க வெட்டிங் ரிங் மாதிரியே இருக்குன்னு சொல்றப்போ இவனுக்கு பக்குன்னு ஆயிடுத்து. அப்புறம் இன்னொரு சாக்லேட் கொடுத்து வந்து அப்படியே சமாளிக்கிறான். அந்த டாபிக்கே மறந்துதாரு. அப்படி வந்து பாத்தீங்கன்னா மேட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு திராட்சை செடியை கூண்டு போட்டு அவங்க வந்து ஒரு சாமி மாதிரி வச்சு பார்த்துட்டு வராங்க. அந்த ஒரே ஒரு செடியை மட்டும் அவர் சொல்றாரு, எங்க தாத்தாக்கு தாத்தா கொள்ளு தாத்தா இருக்கிறாருல, அவர் ஃபர்ஸ்ட் கொண்டு வந்த அந்த திராட்சை செடிக்கான வேர், அந்த வேர் மூலமா தோன்றிய முதல் செடி இதுதான். இந்த ஒரு செடியில இருந்து தான் இந்த தோட்டங்கள் வந்து வந்துச்சு. அதுக்கப்புறம் தான் எங்களுடைய இந்த சாம்ராஜ்யமே நாங்க வந்து உருவாக்கணும். இதுதான் எங்களுக்கு வந்து சொல்லப்போனா ஒரு கடவுள் சாமி அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கக்கூடிய செடிகள் களைகள்லாம் எடுத்துக்கிட்டே வந்து உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, நாளைக்கு தான் நம்ம விளைச்சல வந்து அறுவடை பண்ண போறோம், செம்ம ஜாலியா இருக்கும் தெரியுமா, அவ்வளவு ஒரு கொண்டாட்டமா இருக்கும், மியூசிக் பாட்டுன்னு சொல்லிட்டு செம்மையா இருக்கும்பா அப்படின்னு சொல்றப்போ
ஆக்சுவலாக நம்ம ஹீரோவால் அது வரைக்குமே இருக்க முடியாதுல்ல, சாரி தாத்தா, நான் அதுக்கு முன்னாலே வந்து போயிடுவேன் அப்படின்னு சொல்கிறப்போ தாத்தா வந்து டபால்ட்டு இப்படி ஒரு கேள்வி கேட்குறாரு, போறியா அப்போ என் பேத்தி விட்டு போக போறியா, நீ விட்டு போயிட்டு வச்சுக்கோப்பா, அவ்வளோதான் என் பையன் மிருகமாக மாறிடுவான், இந்த குடும்பத்துக்கே ஒரு களங்கம் ஏற்பட்டுச்சுன்னு சொல்லிட்டு என் பேத்தியை அவன் டார்ச்சர் பண்ணி அடிச்சு கொன்றுவான், அவனை கண்ட்ரோல் பண்ணவே முடியாதுன்னு சொல்லிட்டு தாத்தாக்கு என்ன தோணுச்சுன்னு தெரியல. ஆனால் இப்படி சொல்கிறாரு, இவனால் என்ன பதில் சொல்ல முடியும், அப்படியே வந்துட்டு வரைஞ்சு போயிருந்தான். ஓகே, அந்த அறுவடை சொல்கிறாங்களா, அது நாளைக்கு தான் போல, நாளைக்கு வரைக்கும் இருந்துட்டு அப்புறம் ஏதாச்சும் ஒரு சாக்கு சொல்லிட்டு இங்கிருந்து நம்ம எஸ் ஆயிடலான்ட்டு தான் அவனுடைய பிளான். இப்போ கட் பண்ணா மறுநாள் அறுவடை. நம்ம ஹீரோனுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்குது, நம்ம ஹீரோ இங்கிருந்து இன்னுமே போகல, நீங்க சாக்லேட் விற்க போகலையா அப்படின்னு கேட்கிறப்போ இல்ல இந்த அறுவடை முடிச்சதுக்கு அப்புறமா நான் போய்க்கிறேன்னு சொல்லிட்டு இப்படி சொல்றான். அவளுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது, நம்ம ஹீரோ இங்க இருக்கிறதுனால அவளுக்கு பிடிச்சி போயிடுச்சா, இல்ல ஒருவேளை வீட்டில் நம்ம மாட்டோமேன்ட்டு அவளுக்கு உள்ள அப்படி ஒரு எண்ணமா என்னன்னு தெரியல. ஆனா நம்ம ஹீரோ இங்க இருக்க அவளுக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்குது. அப்போ அங்கிருந்து ஒரு கார் வேகமா வருது. யாருன்னு பார்த்தா அது நம்ம விக்டோரியா தம்பி தான். அவன் பேர் பார்த்தீங்கன்னா பெட்ரோ வந்து எல்லாருமே வெல்கம் பண்றாங்க. ஆக்சுவலா வந்து அறுவடைக்காக வந்திருக்கிறான், வெளியே எங்கேயோ தங்கியிருந்து படிச்சிருப்பான் போல. அப்புறம் விக்டோரியா வந்து இதுதான்டா பால், நான் வந்து கடன் பண்ணிருக்கிறவர் அப்படின்னு சொல்லிட்டு அறிமுகப்படுத்தி வைக்கிறாப்ல. ஸோ பாலுக்கும் நம்ம பெட்ரோக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே ஒத்து போயிருது, நல்லாவே பிடிச்சி போயிருது. இப்போ கட் பண்ணா அறுவடை தான். அங்க இருக்கக்கூடிய வேலையாட்கள் அண்ட் மொத்த ஃபேமிலி வந்து பார்த்தீங்கன்னா அறுவடையை வந்து துவங்குறாங்க. அம்மா அப்பா நம்ம ஹீரோயின், அப்புறம் நம்ம ஹீரோக்கு பார்த்தீங்கன்னா இது ஃபர்ஸ்ட் டைம் தானே, அவனுக்கு வந்து எப்படின்னு தெரியல. நம்ம ஹீரோயின் தான் அவங்க தான் எப்படி கட் பண்ணணும், எப்படி அறுவடை பண்ணணும் அப்படிலாம் சொல்லி கொடுக்குறாங்க. நல்லாவே நெருங்கி பழகிற மாதிரி தெரியுது. அவங்களுக்குள்ள என்னமோ ஒரு ஃபீல் போன மாதிரி தெரியுதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்படி போக போக நம்ம ஹீரோ ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல வந்து கொஞ்சம் எப்படி கட் பண்றது தெரியாமலே இருந்தான். இப்போ நம்ம ஹீரோயின் சொல்லி கொடுத்ததுக்கு அப்புறமா செம ஃபாஸ்டா வந்து கட் பண்ணி கூடி நிரப்புறான். எல்லாருக்குமே செடிகள் வந்து ஒவ்வொரு வரிசை கொடுத்துருப்பாங்கல்ல, அப்படி ஆல்மோஸ்ட் எல்லாருமே கட் பண்றாங்க. இப்போ நம்ம ஹீரோவுக்கும் விக்டோரியா அப்பாவுக்கும் வந்து பாத்தீங்கன்னா யார் ஃபர்ஸ்ட் அதிகமா கூடி நிரப்புறாங்க, யார் ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த வரப்பு அந்த வரிசையை வந்து யாரு அந்த செடிகள் இருந்து அந்த அறுவடை பண்ணி கம்ப்ளீட் பண்றாங்கன்னு சொல்லிட்டு செம்ம போட்டி ரெண்டு பேருக்கும். அப்ப இங்க இருக்கிறவங்களாம் ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட் பண்ணிட்டு அப்படி இருந்து இவங்க ஃபேமிலியா பாக்குறாங்க, பாட்டி தாத்தா அம்மா எல்லாருமே பாக்குறாங்க. ரெண்டு பேருக்கும் விறுவிறுன்ட்டு ஒரு போட்டி, அதிகமா கூடி நிரப்புறாங்க, யார் முடிக்க போறாங்கன்னு பாக்குற பட்சத்துல அப்பா நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் தானே. ஆனா இருந்தாலுமே நம்ம ஹீரோ அவருக்கு ஈடா வந்து ஓரளவுக்கு வந்து முடிச்சு ரெண்டு பேருமே ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட சேமா வந்து அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த வரிசையை முடிச்சு செம்ம ஃபன்னா இந்த அறுவடை போக அப்பா கூட அப்படியே கொஞ்சம் சிரிக்கிறாரு, கொஞ்சம் ஜாலியா இருக்குது. அதுக்கப்புறம் என்ன தெரியுமா, இந்த பழங்கள் எல்லாத்தையுமே மொத்தமா ஒரு பெரிய தொட்டில வந்து கொட்டி அப்புறம் சில சடங்குகள் பண்றாங்க. பாட்டி இருக்கிறாங்கல்ல அவங்கள ராணி மாதிரி, அதாவது திராட்சை செடிகள் வச்சு ஒரு ராணி மாதிரி அலங்கரிச்சு அவங்கள அந்த தொட்டிகளை இறக்கி விட அவங்க என்ன பண்றாங்கன்னா ஒரு சங்கம் எடுத்து அப்படியே வந்து 4 திசைக்குமே வந்து நன்றி சொல்ற மாதிரி பாத்தீங்கன்னா சங்கம் வந்து ஊத மக்கள் எல்லாருமே 4 திசை பக்கமா திரும்பி திரும்பி அப்படி வந்து நன்றி தெரிவிக்கிறாங்க. இது எல்லாமே நம்ம ஹீரோக்கு வந்து தாத்தா சொல்லி கொடுக்குறாரு. ஒவ்வொரு அறுவடைக்கு அப்புறமா இந்த மாதிரி தான் இயற்கைக்கோ அவங்க வந்து அவங்க சாமியா கும்பிடுற இந்த திராட்சை பழங்களுக்கோ திராட்சை செடிகளுக்கோ வந்து நன்றி தெரிவிப்பாங்க போல. அதுக்கப்புறம் என்ன தெரியுமா, இப்போ வந்து கல்யாணமான பெண்களை அந்த தொட்டில இறக்கி விட்டு அதை வந்து மிதிக்க சொல்லுவாங்க. ஸோ கல்யாணமான பெண்கள் மிதிக்கிறதுனால என்னவோ தெரியல, அந்த ஒயின் வந்து டேஸ்டா வருமா அப்படின்னு சொல்லிட்டு தெரியலன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம இயற்கை படத்துல பார்த்துருப்போம்ல, ஹீரோனை வந்து அருண் பாண்டியன் அவர்கள் இறக்கி விடுவாரு. அந்த மாதிரி அருண் பாண்டியனா அருண் விஜய் அவர்கள் இறக்கி விடுவார்ல, அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா கல்யாணமான பெண்கள் எல்லாத்தையும் வந்து உள்ள தொட்டில இறக்கி விட்டாங்க. அதே மாதிரி இப்போ புதுசா கல்யாணமா இருக்கிற தம்பதிகள் யாரு, நம்ம ஹீரோவும் விக்டோரியாவும் தானே. ஸோ நம்ம ஹீரோ வந்து விக்டோரியாவை தூக்கி அப்படியே வந்து அந்த தொட்டில இறக்கி விட ஸோ கல்யாணம் முடிஞ்ச பெண்கள் எல்லாருமே இப்போ அந்த திராட்சை பழங்களை வந்து தொப்புன்னு போட்டு மிதிக்கிறாங்க. அவங்கள உற்சாகப்படுத்துற மாதிரி இசை பாட்டு கைத்தட்டல்னு சொல்லிட்டு பயங்கர கொண்டாட்டமா போயிட்டு இருக்குது. நம்ம ஹீரோ கூட என்ஜாய் பண்ணி பார்த்துட்டு இருக்கிறான். அப்புறம் புது தம்பதிகளான நம்ம ஹீரோவையும் உள்ள இறக்கி விட்டு அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேங்கா ரெண்டு பேரையும் பிரிச்சு இந்த மாதிரி மாப்பிள்ளை பக்கம் பொண்ணு பக்கம்னு சொல்லிட்டு இந்த மாதிரி அவங்கள வச்சு ஆடுறாங்க. அவங்களுக்குள்ள ஒரு நெருக்கம் ஏற்படுது. திராட்சை பழங்கள் திராட்சை சார்கள் சொல்லிட்டு விட்டு எரிஞ்சு விளையாடுறாங்க, மேல பூசிக்கிறாங்க. அவ்வளவுதாங்க, அவங்களே கண்ட்ரோல் மீறி அவங்களுக்குள்ள ஒரு நெருக்கம் ஏற்பட்டு அப்படியே முத்தம் கொடுக்குற மாதிரி போகும்போது அவங்க விளையாட்டு காட்டுற மாதிரி பிரிச்சு விட்றாங்க பாருங்க. ஆனா அந்த ஆசையை அடக்க முடியாம வீட்டுக்கு வந்த இவங்க ரெண்டு பேருமே அப்படியே வந்து அவங்களுடைய ஆசை தீர்ற அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா முத்தங்களை வந்து பரிமாறிக்கிறாங்க. அப்புறம் தான் அந்த ஆசைகள்லாம் தீர்ந்ததுக்கு அப்புறமா தான் நம்ம ஹீரோ வந்து நினைச்சு பார்க்கறான், வருத்தப்படுறான். எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிட்டோம், நமக்குன்னு ஒரு காதலி இருக்கிறா, இந்த மாதிரி பண்ணிட்டோமேன்னு சொல்லிட்டு இவன் வருத்தப்பட. ஆனா விக்டோரியா பாத்தீங்கன்னா அவளுக்கு வந்து நம்ம ஹீரோ வந்து பிடிச்சிருக்கு. ஏன்னா காதலால் ஏமாற்றப்பட்ட அவளுக்கு நம்ம ஹீரோ மூலமா அவளுக்கு பிடிச்ச மாதிரியான ஒரு லவ் வந்து அவளுக்கு ஃபீல் பண்ண மாதிரி ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். ஆனா நம்ம ஹீரோக்கு தான் வந்து இதுல உடன்பாடே கிடையாது, பண்ணிட்டோம் பெரிய தப்பு பண்ணிட்டோம்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்பட்டு சொல்றான். அவனுக்குள்ள ஏற்படக்கூடிய அந்த குற்ற உணர்ச்சிக்கு நம்ம ஆளாயிட்டோம்னு சொல்லிட்டு இவன் ஒரு பக்கம் கொஞ்சம் யோசிச்சு பாக்குறா. இவன் ரொம்ப மனசு வருந்துட்டு நான் பண்ணது தப்பு நான் மன்னிச்சுன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி போயிருந்தான்னு வச்சுக்கோங்களேன். அப்படி மறுநாள் கட் பண்ணா நம்ம காதலிக்கு இப்படி ஒரு துரோகம் பண்ணிட்டேமேன்னு சொல்லிட்டு ரொம்ப குற்ற உணர்ச்சி அப்படி உட்காந்துக்கிறான். அப்ப விக்டோரியா அப்பாவும் தம்பியும் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி அவங்க தயாரிக்கிற அந்த ஒயின் இருக்கு தெரியுமா, அதை விற்கிறதுக்கு ஏதோ பிசினஸ் விஷயமா பேசிட்டு இருக்காங்க. என்னமோ வந்து அவங்களுக்கு ஒண்ணு இடிக்குது போல. அப்போ நம்ம ஹீரோ ஒரு ஐடியா வந்து சொல்றான். இதான் கேட்டுட்டு வந்து சொல்றான்னு வச்சுக்கோங்களேன். அப்பா வந்து டென்ஷன்
ஆயிருந்தாரு விக்டோரியா அப்பா வந்து, இங்க பாரு நேத்து ஏதோ வந்து இந்த வின்யார்டுல வந்து எங்களுக்காக ஹெல்ப் பண்ண, ஓகே அவ்வளவுதான், அதுக்காக எங்க பிசினஸ்ல தலையிடுறது, வீட்டோட மாப்பிளையா இருக்கும் சொல்றதெல்லாம் கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏதாச்சும் கருத்து சொல்றதுன்ட்டு இங்க வச்சுக்காத சரியான்னு சொல்லிட்டு இப்படி பேசுறத வந்து அந்த பக்கம் போயிட்டு இருந்த நம்ம விக்டோரியா வந்து கேட்டுட்டு இந்த மாதிரி கோவப்பட்டு பேசுறா. அப்போ உங்களுக்கு என்னதான் ஆச்சு, எதுக்காக வந்து இந்த மாதிரி அவரை மட்டப்படுத்தி ஒரு மாதிரி தாழ்த்தியே பேசுறீங்க, உங்களுக்கு பிடிக்கலன்னா சொல்லுங்க, நாங்க 2 பேரும் இந்த வீட்டை விட்டு கிளம்புறோம், அதுவும் எனக்கு ஒரு விதத்துல ஒரு பெட்டரான சாய்ஸ் தான் சொல்லிட்டு அவ சொல்றா. ஆமா வீட்டை விட்டு கிளம்பி போயிட்டா அவன் வீட்டை பார்த்து போயிடுவான், இவ்வளவு வந்துட்டு ஓகேன்னு சொல்லிட்டு எங்கேயாச்சும் நிம்மதியா இருக்கலாம்னு சொல்லிட்டு அந்த மாதிரி சொல்லிட்டு கோவப்பட்டு அங்கிருந்து போயிருந்தா. நம்மால் பாக்குறான் எப்படி அங்க இருந்து நம்ம போறதுன்னு சொல்லிட்டு பாக்குறப்போ அந்த சமயத்துல இவன் ட்ரெஸ்ஸை வந்து ஒருத்தங்க அங்க வேலை பார்க்குற ஒரு லேடி வந்து வாஷ் பண்றாங்க. அப்போ உள்ள இருந்து அவனுடைய காதலி ஒரே போட்டோ வந்து கீழே விழுந்துடுத்து, நல்லவள அவங்க பாக்குறதுக்குள்ள போய் சமாளிச்சு அந்த போட்டோ எடுத்து வச்சுக்கிறான். இதை நீங்க வாஷ் பண்ண வேண்டாம் நான் எடுத்துட்டு போயிதான் சொன்னா அவங்க வந்து பாத்தீங்கன்னா இல்ல நான் இதை வாஷ் பண்ணி தான் கொடுப்பேன்னு சொல்லிட்டு தண்ணிகளை வர முக்கியிருந்தாங்க. என்னடா போச்சின்னு சொல்லிட்டு அப்படி பார்த்துட்டு இருக்கிறப்போ வெளியே விக்டோரியா வாரா பாருங்க, கார் ஓபன் பண்றேன்னு சொல்லிட்டு பாக்குறப்போ திடீர்னு பார்த்தா அவளுக்கு என்னமோ வயிறு வலிக்க ஆரம்பிக்கிற மாதிரி தெரியுது, அதாவது வலிக்குது போலன்னு சொல்லிட்டு இதை பார்த்துட்டு இங்க இருந்து ஓடுறான், பதட்டமா ஓடுறான். அந்த அளவுக்கு இந்த பொண்ணு ரொம்ப அக்கறையா கவனிச்சுக்கிறான். ஆக்சுவலா இவனுக்கு வந்து ஒரு பக்கம் கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, இருந்தாலுமே எல்லார்கிட்டயுமே இவன் ரொம்ப கைண்டா, அதுவும் இவகிட்ட வந்து ரொம்ப அன்பா பாசமா நடக்கிறத பார்த்து இவளுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப இரிட்டேட்டிங் தான் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். ஆக்சுவலா ரொம்ப பிடிச்சி போயிருக்குது. ஆனா இந்த அளவுக்கு எதுக்காக நீ கைண்டா நடந்துக்கிறாங்க பாரு, ஒரு நாள் தான் நம்ம பிளான் பண்ணி வந்தோம், ஆனா எல்லாமே சுச்சுவேஷன் தலைகளை மாறி போயிடுச்சு, போக போக எனக்கே வந்து உன்னை பிடிக்க ஆரம்பிச்சிருச்சுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி அவ காதுல வெளிப்படுத்துற மாதிரி சொல்றான்னு வச்சுக்கோங்களேன். இவனுக்கே வந்துட்டு என்னடா அப்படி சொல்றான்னு சொல்லிட்டு பாக்குறான். இங்க பாரு பால், நீ எனக்காக உன் லைஃபை சாக்ரிஃபைஸ் பண்ண வேண்டாம், தியாகலாம் பண்ண வேண்டாம், நீ கிளம்பு இங்கிருந்து கிளம்புன்னு சொல்லிட்டு நான் எப்படியாச்சும் பாத்துக்கிறேன்ட்டு அங்க இருந்து அவ பாட்டு கோவப்பட்டு போறா. ஏன்னா இப்படி பேசிட்டு போறான்னு சொல்லிட்டு ஒரு செகண்ட் அவனுக்கே தலையை சுத்தி போயிடுதுன்னு வச்சுக்கோங்களேன். நேரம் ஓடி போயிட்டு இந்த ஒயின்ல தயாரிப்பாங்களா அந்த மாதிரி பேரலா இருக்கும் தெரியுமா, அங்க போய் ஒழிச்சிட்டா போல. இவனும் சத்தம் போட்டு கூப்பிடுறான். அப்ப பார்த்தா மேல விக்டோரியா அப்பா இவனை பார்த்துட்டு என் பொண்ணை கட்டிக்கிட்டேன்னு சொல்லிட்டு நீங்கெல்லாம் வந்து உரிமை கொண்டாடாத, இதுக்குள்ளலாம் நீ வரவே கூடாதுன்ட்டு சொல்றப்போ இவனுக்கு செம காண்டாயிருது. எப்ப பார்த்தாலும் ஏதாச்சும் ஒன்று சொல்லிக்கிட்டே இருக்கிறீங்களே, ஃபர்ஸ்ட் உங்க பொண்ணை கவனிச்சுக்கோங்க, எனக்காக உங்க பொண்ணை வெறுக்காதீங்க, இப்போ என்ன நான் இங்க இருந்து போயிட்டா உங்க பொண்ணை நல்லபடியா பாத்துப்பீங்களா, நான் கிளம்புவா அப்படின்ட்டு பேசிட்டு இருக்கிறான்ல. இதை வந்து அவ அங்க இருந்து ஒளிஞ்சிருந்து கேட்டுட்டு இருக்கிறா. நமக்காக இப்படி வந்து பேசுறானேன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கேட்டுட்டு இருக்கிறா. இவனு சொல்றான் உங்க கௌரவத்துக்கு எந்த ஒரு குறைச்சல் இல்லைன்னா நான் அங்க இருந்து கிளம்புறேன்னு சொல்லிட்டு நம்மளால வந்து பாத்தீங்கன்னா அங்க இருந்து வாரான். முக்கி வச்சு அந்த ஈர துணியை பேக்ல வச்சுட்டு அங்க இருந்து கிளம்புறான். சோ இதெல்லாம் கேள்விப்பட்ட நம்ம தாத்தா வந்து பாத்தீங்கன்னா அவனை போக விடாம தடுத்து வா வா, நானே கைப்பட செஞ்ச பிராண்டி இருக்குது, 21 வருஷத்துக்கு முன்னால இருந்து மண்ணில் புதைக்கப்பட்ட பேரலான பிராண்டி இருக்குது, வா வா நிறைய பாட்டில் வச்சிருக்கிறேன்னு சொல்லிட்டு தாத்தா இப்படி ஜாலியா கூப்பிடுறாரு. தாத்தாக்கு வந்து தெரிஞ்சு போச்சு விக்டோரியாவுக்கும் இவருக்கு வந்து ஏதோ பிரச்சனை அண்ட் அதனால தான் ஏதோ கோவப்பட்டு போறாருன்னு சொல்லிட்டு அவனை உட்கார வச்சு கொஞ்சம் வற்புறுத்தி உட்கார வச்சு பாட்டில நல்ல இயற்கையான பிராண்டியை ஊத்தி, அது என்ன இயற்கையான பிராண்டி, சரக்கு தானே, அந்த மாதிரி சரக்கை ஊத்தி பாத்தீங்கன்னா நல்லா பருகுறாங்க. ஸோ நல்லா உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டே மது இருந்துகிட்டே வந்து பாத்தீங்கன்னா ஜாலியா பக்கத்துல வர நல்ல மியூசிக் பாட்டுன்னு சொல்லிட்டு நல்லா அதோட சேர்ந்து பாட்டு படிக்கிறது. அப்படியே கொஞ்ச நேரம் கடந்து போயிருது, நல்லா இருட்டியும் போயிருது. இப்ப தாத்தா வந்துட்டு இங்க பாரு உனக்கும் என் பேத்திக்கும் ஏதோ பிரச்சனைன்னு சொல்லிட்டு நல்லாவே தெரியுது, அவளை போய் சமாதானப்படுத்து அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற போதுல வந்து தாத்தா பாத்தீங்கன்னா அவனை வற்புறுத்தி இந்த செர்னேடுன்னு சொல்லுவாங்கல்ல, அதாவது காதலி பால்கனில நிப்பா, காதலன் அப்படி கீழே இருந்து பாட்டு படிச்சு இம்ப்ரெஸ் பண்ணி காதலை வெளிப்படுத்துவான்ல, அந்த மாதிரி தாத்தா பாட்டு படிச்சு அவகிட்ட மன்னிப்பு கேள்வி சொல்றாரு. சரி மன்னிப்புக்காகத்தான் சொல்லிட்டு இவனு கூட வந்து பாத்தீங்கன்னா நிக்கிறான், உடனே பாட்டு படிக்கிறாங்க. இவளுக்கும் கேக்குது, பெட்டு விட்டு எந்திரிச்சு வந்து அந்த விண்டோ திறந்தானா மன்னிப்பை வந்து ஏத்துக்கிட்டாச்சு, ஐ மீன் மன்னிச்சாச்சுன்னு சொல்லிட்டு அர்த்தம். ஆனா இவன் வந்து விண்டோ திறக்காம இருக்கிறா. சோ தாத்தாக்கு செம குஷியா இருக்குது. ஒரு காதல் ஜோடி பிரச்சனையை தீர்த்து வைக்க போறோம்னு சொல்லிட்டு அவர் இந்த இசைக்கு ஏற்ற மாதிரி போதில் நடனம் ஆடுறாரு. ஸோ இந்த பாட்டு படிக்கிறத வந்து பார்த்தீங்கன்னா நம்ம விக்டோரியா அப்பா அம்மா கூட கேட்குறாங்க, பார்த்தீங்களா எந்த அளவுக்கு நம்ம பொண்ணை பால் வந்து லவ் பண்ணுறாருன்ட்டு, எதுக்காக இப்படி நம்ம மருமகனை வந்து இப்படி திட்டுறீங்கன்னு சொல்கிறப்போ ஓகே நான் இனிமேல் எதுவும் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி ஜாலியாக கூட இந்த பாட்டை ரசிச்சு கேட்டுக்கிட்டே இப்படி பேசிட்டு இருக்கிறாங்க. ஏன் விக்டோரியா தம்பி ஃபேமிலி எல்லாருமே கூட ரசிச்சு கேட்டுட்டு இருக்கிறாங்க. நம்ம ஹீரோ கூட இப்படி பாட்டு படிக்கிறான், விண்டோ பக்கமாக அவன் அந்த பக்கமாக நிற்கிறான். ஆனால் விண்டோ திறக்கிறதா இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். ஆக்சுவலாக எதுக்காக திறக்கல தெரியுமா, இந்த விண்டோ திறந்தா 2 ஜோடியும் வந்து சேர்ந்துட்டாங்கன்னு சொல்லிடுவாங்க. சோ அதனால அப்படி திறக்காம இருப்போம். பாலும் கூட அப்படியே வந்து கொஞ்சம் வெறுத்துட்டு அங்க இருந்து போயிடுவாரு. 2 பேரும் சண்டை போட்டு பிரிஞ்சாங்கன்னு சொல்லிட்டு இப்படி கூட நம்ம மாத்திரலாம்னு சொல்லிட்டு இப்படி யோசிக்கிறான்னு வச்சுக்கோங்களேன். ஆனா ரொம்ப நேரம் அவனும் பாட்டு பாடி கடைசியா வந்து அவனுக்கே கொஞ்சம் வெறுத்து போயிருது. சொல்ல போனா எதுக்கு இந்த அப்பாலஜைஸ் அண்ட் எதுக்காக நிக்கிறான், போதில் எதுவும் நிக்கிறான். அதுக்கப்புறம் வெறுத்துட்டு அவனே வந்து பாத்தீங்கன்னா அங்க இருந்து அவன் பேக் எல்லாம் எடுத்துட்டு வேகமா கிளம்பி போயிருந்தான். ஆனா மனசு கேட்கல. மறுநாளே வந்து பாத்தீங்கன்னா இவங்க ஊர்ல ஒரு ஃபெஸ்டிவல், அதாவது இவங்க வீட்டுல வந்து ஒரு ஃபெஸ்டிவல், ஒயின்
பிளஸிங் சொல்லுவாங்க, அந்த மாதிரி ஒரு ஃபெஸ்டிவல். அந்த சூட்கேஸ் பேக் இது ரெண்டையும் கையை விட்டு வைக்கவே மாட்டான்னு நினைக்கிறான்ற மாதிரி கையிலேயே தூக்கிட்டு இருக்கிறான். அப்ப விக்டோரியா ஃபேமிலி மொத்தமும் அங்கதானே இருக்கிறாங்க. பயங்கரமான ஒரு செலிப்ரேஷன் போயிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நம்மால் பார்த்தீங்கன்னா அப்படியே நின்றுட்டு இருக்கிறான். அப்போ நம்ம ஹீரோயின் அவனுக்காக அவங்க தயாரிச்ச ஒயினை கொண்டு வராங்க. ஸோ இந்த மாதிரி உன் செர்னைட் செம்மையா இருந்துச்சு, பட் நான் தான் வேணும்னே விண்டோ திறந்து வரல அப்படின்ட்டு வந்து சொல்றாப்ல. ஆக்சுவலா இந்த இடத்துல நம்ம ஹீரோக்கே வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ ரொம்ப பிடிச்சி போயிடுச்சுங்க. ஆனா இவனுக்குன்னு சொல்லிட்டு ஒரு காதலி இருக்காளே அப்படிங்கிறது தான் எனக்கு வந்து ஒரு மாதிரி ஒரு கில்ட் ஃபீலாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதனால தான் எதுவுமே வந்து அவன் சொல்லிக்காம வெளிக்காமிச்சிக்காம இருக்கிறான். இந்த இடத்துல அவளை கூட வெளிப்படையாக சொல்கிறான், எனக்கு பால் உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு, அண்ட் இந்த மாதிரியான ஒரு பர்சனை என் லைஃப்பில் நான் மீட் பண்ணதே கிடையாது. எவ்வளோ கைண்டாக இருக்கீங்க, எவ்வளோ சாதுவாக இருக்கீங்க, எவ்வளோ பொறுமையாக இருக்கீங்க, அதுவும் மற்றவங்களுக்காக எப்படி ஒரு செல்ஃப்லெஸ் கேயாக இருக்கிறீங்கன்னு சொல்லிட்டு அவன் மேலே இருக்கக்கூடிய மரியாதை, காதல், இது எல்லாத்தையுமே இப்படி வந்து சொல்லலாம்னு வச்சுக்கோங்களேன். சொல்லப்போனால் உங்களை கல்யாணம் பண்ண போகிற அந்த பொண்ணு ரொம்ப கொடுத்து வச்சோன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி அப்போ அவங்க வந்து அந்த ஒயின் வந்து பருகிட்டு இருக்கிறாங்க தெரியுமா. அப்போ அங்கேருந்து அப்பா வராரு, வந்துட்டு இந்த மாதிரி அங்கே இருக்கக்கூடிய முக்கியமான பாதிரியார் அவர்கிட்ட இதுதான் என்னுடைய மருமகன் சொல்லிட்டு அறிமுகப்படுத்தி வைக்கிறாரு. போச்சுடா, இப்பதான் அந்த பிரச்சனையை அவங்க கொஞ்சம் ஆற போட்ட மாதிரி தெரிஞ்சது. அதுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா அவரு இந்த மாதிரி மருமகன் சொல்லிட்டாரா, அங்க மட்டும் சொன்னாரா, இல்ல இதுதான் என்னுடைய மருமகன் அங்க வந்த எல்லார்கிட்டையும் சொன்னது மட்டும் இல்லாம இன்னைக்கு இரவு என்னுடைய பொண்ணுடைய ரிசப்ஷன் மாதிரி ஒரு ஃபங்க்ஷன், எல்லாருமே வந்து கலந்துக்கோங்கன்னு சொல்லிட்டு வேற இப்படி சொல்லியிருந்தாரு. பயங்கரமான ஒரு விருந்து பார்ட்டின்னு சொல்லிட்டு ஐயோன்னு சொல்லிட்டு இப்போ நம்ம ஹீரோ வந்து அப்படியே முழிக்கிறான். அப்ப என்ன சொல்றானா, முன்ன மாதிரி எங்க அப்பாவுக்கு நான் இப்போ பயப்பட போறது கிடையாது, நான் எங்க வீட்டில் போய் நான் இப்போ உண்மையை சொல்ல போறேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து தைரியமே வந்து பார்த்தீங்கன்னா அங்க எல்லாருமே அவங்க ஃபேமிலியா இருந்துட்டு இருக்காங்க தெரியுமா. போயிட்டு நடந்த உண்மையை எல்லாத்தையுமே சொல்லியிருந்தா. இந்த மாதிரி நான் காலேஜ் படிக்கும் போது தான் இப்படி ஒருத்தரை வந்து காதலிச்சேன், அவன் வந்து ஏமாத்திட்டான், வர வழியில தான் பாலை பார்த்தேன், எனக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு தான் பால் வந்தாருன்னு சொல்லிட்டு இந்த உண்மையெல்லாம் புட்டு புட்டு வச்சதும் விக்டோரியா அப்பா ஒரு மாதிரி கோபத்துல வர மாதிரி வராரு. ஆனா அவங்க பாட்டி வந்து தடுக்கிறாங்க. இது இங்கிருந்து நம்ம ஹீரோ பாக்குறான்ல. அப்புறம் வந்து தாத்தா வந்து பேத்திக்கு வந்து ஆறுதல் படுத்த இதெல்லாம் நம்ம ஹீரோ பார்த்துட்டு எப்பா ஒரு வழியா அவங்க பிரச்சனை சால்வ் ஆயிட்டுப்பா அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து அந்த ஃபேமிலி கிட்ட எதுவுமே சொல்லிக்காம அவனும் பாத்தீங்கன்னா அங்க இருந்து அவன் ஊருக்கு கிளம்பி வரான். ஆக்சுவலா ரொம்ப கஷ்டமா தான் இருக்குது. ஏன்னா விக்டோரியா வந்து மிஸ் பண்றது நினைச்சு அவனுக்கு வருத்தம் தான் வச்சுக்கோங்களேன். ஆனா இருந்தாலுமே அப்படியே ரோட்டோரமா நடந்து வரான். ஒரு ட்ரக் வருது, அதை பிடிச்சி லிஃப்ட் கேட்டு அப்படி வரும்போது அப்படி வந்துட்டே இருக்கும்போது அவனுக்கு வழக்கம் போல அந்த போர் சம்பந்தப்பட்ட ஒரு கனவு வருது. ரொம்ப கொடூரமான காட்சிகள் தான் எப்போதுமே வரும். ஆனா இந்த முறை அந்த போர்ல வந்து பாத்தீங்கன்னா இறுதியா ஒரு பொண்ணோட ஒரு குழந்தையோட சேர்ந்து போற மாதிரி இருக்கு. அந்த பொண்ணு யாருன்னு பார்த்தா விக்டோரியா. அண்ட் விக்டோரியாவுக்கு பிறக்க போற அந்த குழந்தை போல அது. இப்ப டக்குன்னு வந்து கண்ணு முழிச்சு பாக்குறான், என்ன இப்படி ஒரு கனவுன்னு சொல்லிட்டு. அப்ப விக்டோரியாவை எந்த அளவுக்கு அவன் மனசார வந்து விரும்புறான்னு சொல்லிட்டு நல்லாவே தெரியல. ஆனா இருந்தாலுமே நம்ம காதலிக்கு துரோகம் பண்ணக்கூடாது, அவளோட சேர்ந்து தான் வாழணும்னு சொல்லிட்டு இங்க சிட்டிக்கு வந்து பார்த்தா இவன் காதலி இவனுக்கு ஒரு மிகப்பெரிய துரோகம் பண்ணி இன்னொருத்தனோட வந்து தப்பா இருந்துச்சுக்கிறா. பயங்கரமான கோபம் ஆத்திரம் வருது ஒரு பக்கம். இருந்தாலுமே இது வந்து எப்படி சொல்றது, அவனுக்கு சந்தோஷமா இது வருத்தமான்னு தெரியல. ஏன்னா ஒரு பக்கம் மனசுல விக்டோரியா வந்து நினைச்சிட்டு இருக்கிறான், இன்னொரு பக்கம் இந்த பொண்ணு என்ன சொல்றானா, அங்க பாரு பால், நம்ம ரெண்டு பேருக்கு செட் ஆகாது, எனக்கு பணம் தான் முக்கியம் சொல்லிட்டு உனக்கு நல்லாவே தெரியும், நீ வார்க்கு போயிருந்தப்போ எனக்கு வந்து இவரோட பழக்கம் ஆயிடுச்சு, நம்ம அவனை ஜஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் அவனை இருந்துக்கலாமான்னு சொல்லிட்டு இப்படி சொல்றப்போ நம்மளுக்கு ஓகே அப்படின்னு வந்து ஏத்துக்கிறான். ஏன்னா இவன் வார்ல இருக்கும்போது கூட இவன் வந்து பெருசா இவனை பத்தி நினைச்சதே கிடையாது, ரொம்ப அலட்சியமா தானே இருந்திருப்பா, லெட்டர் கூட படிக்காம. அன்னைக்கு நான் சொல்ல வேண்டியது என் மேலதான் தப்புன்னு சொல்லிட்டு சொன்னதும் ஆக்சுவலா அப்புறம் நம்ம என்கேஜ்மெண்ட் பண்ணது அண்ட் கல்யாணத்தை கூட ரத்து பண்றான்னு சொல்லிட்டு அதுக்கான ஒரு துண்டு சீட்டு மாதிரி கொடுக்க இவனும் வாங்கிட்டு அங்க இருந்து வந்து கிளம்புறான் பாருங்க. அப்ப மேல இருந்து இந்த மாதிரி பால் உனக்கு எந்த ஒரு பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு கேக்குறப்போ எனக்கு எந்த ஒரு பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு அங்க இருந்து சந்தோஷமா துள்ளி குதிச்சுட்டு விக்டோரியா பாக்குறதுக்காக அங்க இருந்து ஓடுறான். ஒரு வண்டியை லிஃப்ட் கேட்டு போறான். அவன் கேர்ள் ஃபிரெண்ட் பாக்குறான், என்னடா இது சந்தோஷமா துள்ளி குதிச்சு போறான் அப்படின்ட்டு. அப்படியே அவங்க இருந்து வரானா. அதே சமயம் இங்க விக்டோரியா ரொம்ப சோகமா இருந்துட்டு இருக்கிறா. நம்ம பாலை பிரிஞ்சு அப்பா வந்துட்டு தன்னுடைய பொண்ணுக்கு இப்படி ஒரு நடந்து போச்சுன்னு சொல்லிட்டு இருக்கிற சோகத்துல குடிக்கிறாரு. ஏன்னா இது அவங்க குடும்பத்துக்கு ஒரு கௌரவ குறைச்சல் தானே, அவ பேர் தானே அப்படின்ட்டு வருத்தத்துல இருக்காரு போல. அப்ப நம்மளும் இங்க வந்து சேர்ந்துருத்தாரு. வந்ததுமே வந்து பாத்தீங்கன்னா இப்படி போதுல மட்டையை கிடக்குறாரு. இவனும் வந்து பேச்சு கொடுக்குறான். அவ்வளவுதான் பயங்கரமா கோவப்படுறாரு. இவனு நான் பணத்துக்கு மன்னிப்பு கேட்கிறான். இந்த மாதிரி நான் உங்களை ஏமாத்தி வீட்டுக்குள்ள வந்திருக்க கூடாது, ஏமாறது தப்பு தான், ஆனா உங்க பொண்ணை காப்பாத்துறதுக்காக தான் வந்தேன்னு சொல்றப்போ இங்க இருந்து போ, என் கண்ணு முன்னால நிக்காதுன்னு சொல்லிட்டு பயங்கரமா கோவப்பட்டாரு. இவனு வந்துட்டு எவ்வளவு சமாளிக்கிறாங்க பாருங்க. இங்க வந்த நோக்கமே நான் விக்டோரியாக்காக தான் வந்தேன், நான் அவளை காதலிக்கிறேன், அவளை நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன்ட்டு சொல்றப்போ எந்த தைரியத்துல நாங்க வந்தேன், அவ வயித்துல இன்னொருத்த குழந்தை இருக்குது, அது உனக்கு சொந்தம் கூட கிடையாது, எந்த உரிமையில நீ இப்படி இங்க வந்தேன்னு சொல்லிட்டு ஒரு பயங்கரமா கோவப்படுறாரு, கத்துறாரு. எனக்கு எதை பத்தி கவலை கிடையாது, உங்க பொண்ணை நான் விரும்புறேன், அந்த குழந்தையும் அவளையும் நல்லபடியா நான் பார்த்துப்பேன்னு சொல்லிட்டு இப்படி சொல்றான். அவர் தள்ளி விடுறாரு, அடிக்க பாக்குறாரு. இவன் வந்து பாத்தீங்கன்னா பொறுமையா இருந்துட்டு விக்டோரியா சத்தம் போட்டு கூப்பிடுறா. அங்க இருந்து சத்தத்தை கேட்டு கூட அவள் அங்க இருந்து ஓடி வரா. ஆனா எங்க அப்பா வந்து பாத்தீங்கன்னா இவனை அட்டாக் பண்றான்னு சொல்லிட்டு அந்த லாந்திர விளக்கு வச்சு அட்டாக் பண்ண பாக்குறாரு. விக்டோரியா கூட அங்க இருந்து ஓடி வந்துட்டு அப்பா அவர் எதுவும் பண்ணாதீங்க, நான் அவரை வந்து காதலிக்கிறேன்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு வாரா. பின்னாலே மொத்த ஃபேமிலி கூட என்னாச்சுன்னு சொல்லிட்டு ஓடி வராங்க பாருங்க. அப்ப இவர் இந்த மாதிரி அந்த லாந்திர விளக்கு வச்சு இவனை அட்டாக் பண்றான்னு சொல்லிட்டு இருக்கிற போதில தூக்கி என்ன பண்றாருன்னா வீசனை வீச்சுல அது நேரம் அந்த திராட்சை தோட்டத்துல போய் விழுந்துருது. அவ்வளவுதான். இதுக்கப்புறம் சம்பவம் தலைகளா மாறி போயிடுது. அந்த தோட்டம்
தோட்டம் அப்படியே பத்திக்க ஆரம்பிச்சிருதுங்க. நம்ம ஹீரோ அதை அணைக்கிறதுக்காக அவன் கோட்டை கலத்தி அணைக்க ட்ரை பண்றான். நம்ம ஹீரோ ஓடி வந்து பாக்குறாங்கல்ல, அவர் அந்த பேரல தண்ணி இருக்குது, 2 பேருமே சேர்ந்து அணைக்க பாக்குறாங்க. ஃபேமிலி அங்க ஓடி வந்துட்டாங்க. அவ்வளவுதான், அது கொஞ்சம் கொஞ்சமா பரவி பத்திக்க ஆரம்பிச்சிருது. இதை பார்த்து பதறி போன அவங்க குடும்பம் எல்லாருமே வந்து அதை அணைக்க ட்ரை பண்றாங்க. அவ்வளவுதான், அது கொஞ்சம் கொஞ்சமா பிடிச்சி மடன்ட்டு அது பாட்டுக்கு எரிஞ்சுக்கிட்டு இருக்குது. பாட்டி, தாத்தா, ஹீரோ, விக்டோரியா எல்லாருமே அவங்க தம்பி கூட வந்து ட்ரை பண்றான்னு வச்சுக்கோங்களேன். இதுல இவர் வர போதுல இப்படி ஆச்சு சொல்லிட்டு வயிற்றுல அடிச்சு அந்த நெருப்பு பக்கத்துல போறாரு. தாத்தா பிடிச்சி இழுகிறாரு. மொத்த ஃபேமிலியும் எவ்வளவு ட்ரை பண்ணியும் அது முடியல. அது காட்டு தீ மாதிரி பரவி போகிட்டே இருக்குதுங்க. இதுல வர விக்டோரியா தம்பி அவன் மேல வர நெருப்பு பத்திக்க நம்ம ஹீரோ தான் அவனை போய் காப்பாத்துறான். அவனை பிடிச்சு கொண்டு வந்து இப்ப மொத்த பேருமே இந்த மேட்டு பகுதியில இருந்து இப்படி பாக்குறாங்க தெரியுமா. மொத்த அந்த திராட்சை காடுமே வந்து மடன்ட்டு கொழுந்து விட்டு எரிதுங்க. இவங்களால எதுவுமே பண்ண முடியல. மொத்த குடும்பமே அப்படி ஸ்தம்பிச்சு போய் கண் கலங்கி நிக்கிறாங்க. இதுதான் அவங்களுடைய வாழ்க்கை, அவங்களுடைய வாழ்வாதாரம், அவங்க முன்னோர்களுடைய அடையாளம். இது அப்படியே கண்ணு முன்னால எரிஞ்சு சாம்பலாகிட்டு இருக்குது. அப்படியே எல்லாருமே வேதனை அடைஞ்சு பார்த்துட்டு இருக்க. கட் பண்ணா மறுநாள் காலையில தோட்டம் முழுவதும் அப்படியே புல் பூண்டுன்னு சொல்லிட்டு எல்லாமே எரிஞ்சு சாம்பலாயிடுச்சுங்க. ஆக்சுவலா இவங்க இருக்கிறது வந்து இந்த தோட்ட பண்ணை பக்கமா வச்சுக்கோங்களேன். தீ எரிஞ்சதுனால அவங்க வீட்டுக்கு கூட போக முடியல. வீடு அந்த பக்கமா இருக்கு. எல்லாருமே அப்படியே விடிய தூங்காம உடஞ்சு போய் உட்காந்துருக்காங்க. போச்சு, எல்லாமே போச்சு, அவங்க வாழ்க்கையே போயிடுச்சு. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போறோம், என்ன செய்ய போறோம்? ஒரு செடி கூட மிச்சம் இல்லாம எரிஞ்சு போச்சு. முதல்ல கொண்டு வந்த அந்த திராட்சை குடி கூட இங்க இருந்து பாக்குறப்போ அந்த மலையில எரிஞ்சு போன மாதிரி தான் தெரியுதுன்னு வச்சுக்கோங்களேன். எல்லாருமே வேதனைப்படுறாங்க. அவ்வளவுதான், சாம்ராஜ்யமே போன மாதிரி ஆகிடுச்சு. அப்பா தலையில அடிச்சுக்கிறாரு. ஏமாலதான் தப்புன்னு சொல்லிட்டு அவர் பக்கம் ஒரு பக்கம் உட்காந்து புலம்ப. அப்ப தாத்தா சொல்றாரு நம்ம ஹீரோ கிட்ட, அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சுல்ல, எங்க முன்னோர்கள் கொண்டு வந்த அந்த திராட்சை செடியும் அழிஞ்சு போயிருக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வேதனையா அந்த மலைப்பகுதியை பார்த்து சொல்றாரா. நம்ம ஹீரோ என்ன பண்றானா, இருக்க நான் போய் பார்த்துட்டு வரேன்னு சொல்லிட்டு அங்கிருந்து அந்த எரிஞ்சிட்டு இருக்கிற நெருப்புலயே வந்து பாத்தீங்கன்னா அவன் பாடுக்கு தைரியமே வரான். ஏன்னா ஆர்மியில இதெல்லாம் அவனுக்கு பழக்கம் தானே. அப்படியே அந்த சின்ன மலை மேல வந்து அந்த மேட்டு பகுதியில வந்து பார்த்தா அவங்க முன்னோர்கள் கொண்டு வந்த அந்த ஃபர்ஸ்ட் கொண்டு வந்த அந்த செடி எரிஞ்சு போயிடுச்சு. ஆனா அதுக்குள்ள கண்டிப்பா வேர் இருக்குல்ல, அதுக்குள்ள கண்டிப்பா ஈரப்பதம் இருக்குல்ல. சொல்லப்போனா இது வந்து ஒரு ஸ்பெஷலான செடிங்க. இந்த செடி மூலமா வளரக்கூடிய திராட்சை செடிகள் நல்லா கொத்து நல்லா விளைச்சல் கொடுக்கும் போல. அதுதான் அவங்களுக்கு ஸ்பெஷல். அதனால அந்த செடியோடைய வேர் இருக்கும்ல, அதை வந்து கஷ்டப்பட்டு புடுங்கிட்டு நேரா அப்படி அங்க இருந்து கொண்டு வரான். வந்ததுமே இந்த மாதிரி அப்பா கிட்ட வந்துட்டு இதுல உயிர் இருக்கான்னு சொல்லிட்டு பாருங்க. அதாவது கொஞ்சமாச்சும் ஈரப்பதம் அது காயாம இருந்துச்சுன்னா கண்டிப்பா அதை வேரூற்றி கண்டிப்பா அதை மீட்டு செடி வந்து வளர வச்சிடலாம்னு சொல்லிட்டு அப்பா ஒரு கத்தியை வச்சு அந்த வேர்ல உயிர் இருக்கான்னு சொல்லிட்டு அப்படி வெட்டி பாக்குறாரு. பார்த்தா இருக்குது, இட்ஸ் அலைவ்னு சொல்றாரு. பாருங்க எவ்வளவு ஹாப்பியா இருக்கு தெரியுமா. எல்லாருக்குமே அவ்வளவு ஹாப்பியா கொண்டாடுறாங்க. இங்க இருக்கிற இவ்வளவு செடிகள் எரிஞ்சு சாம்பலா போச்சு, அது அவங்களுக்கு முக்கியம் கிடையாது. ஆனா இந்த ஒரு செடி, அவங்க முன்னோர்கள் கொண்டு வந்த இந்த ஒரு செடி போதும், கண்டிப்பா இன்னும் 6-7 மாசத்துல நம்ம அகைன் கொண்டு வந்துடலாம்னு சொல்லிட்டு அவங்களுக்கு அப்படி ஒரு நம்பிக்கை. எல்லாருமே ரொம்ப ஹாப்பியா சந்தோஷமா இப்பதான் அவங்க மூஞ்சிலே வந்து பாத்தீங்கன்னா ஒரு புன்னகை வருது. இதை கொண்டு வந்துட்டு நம்ம ஹீரோ தானே கஷ்டப்பட்டு அங்க போய் எடுத்துட்டு வந்துட்டான்ல அப்படின்னு சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா விக்டோரியா அப்பவே வந்துட்டு அவங்க 2 பேருடைய காதலை வந்து ஏத்துக்கிறாரு. அதனால அந்த வேர்ல இருந்து ஒரு துண்டை மட்டும் கட் பண்ணி, பால் இனிமேல் இந்த குடும்பத்துல நீனும் ஒரு அங்கம், என்ன மன்னிச்சிருன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பாத்தீங்கன்னா அந்த வேரை கொடுத்து இது நீனும் விக்டோரியாவும் சேர்ந்து நட்டு வைங்க. இந்த செடி மாதிரி உங்க அன்பும் காதலும் எப்போதுமே செழிப்பாகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கொடுத்ததும் பாத்தீங்கன்னா அந்த வேரை வந்து அவ கையில கொடுத்து அவன் காதலை வெளிப்படுத்தி அப்படியே வந்து 2 பேருமே முத்தங்கள் பரிமாறி வந்து 2 பேரும் சேர்ந்து போறாங்க. ஃபைனலா வந்து அப்படி எல்லாருக்குமே சந்தோஷம், கைத்தட்டல், ஆனந்த கண்ணீர்னு சொல்லிட்டு இந்த படம் இப்படி ஒரு நிறைவோட முடிஞ்சு போகிறதுக்கு முன்னால கட் பண்ணா சில மாதங்கள் கழித்து அந்த ஒரு வேர் மூலமா மறுபடியும் அவங்களுடைய தோட்டங்களை வந்து பெருகுறாங்க. நல்லா பச்சை பசேன் அகைன் இருக்கிற மாதிரி தான் இந்த படம் இப்படியான ஒரு எண்டிங்ல வந்து முடிச்சு போகுது. ஓகே, இந்த ஸ்டோரி எப்படி இருந்துச்சுங்கிறத பத்தி கீழே கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கறதுக்கு முன்னால சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அண்ட் லைக் ஷேர் மறக்காம ஹைப் கொடுத்துருங்க.